ரைட். சரி, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாக்கர் பற்றி பார்க்க போகிறோம். டெவாப்ஸோட ஒன் ஆஃப் த டூல் என்னடான்னா டாக்கர் அப்படின்ற டூல். கரெக்டா? டாக்கர் அப்படின்ற டூல் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? டெப்ளாய்மெண்ட் டூல். ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போய் படிக்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஓரளவுக்கு we are going to understand about Docker container, then we are going to do a practical session. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரெடிஷ்னலாக எப்படி வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷினை வச்சு எப்படி டெப்ளாய்மெண்ட் பண்ணாங்க, தென் ஃபைனலி நமக்கு கிடைச்சது இது கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த மூணுத்தினுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது பெஸ்ட் ஒன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தென் we can go ahead further. சரி, அதுக்காக நான் ஒரு பெயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெவலப்பர் கொடுத்த சோர்ஸ் கோடை நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை மாற்றி நம்ம ரன் பண்ண போகிறோம். அதில் எது பெஸ்ட் ஒன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் டெப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் டெப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, we need one, நம்மளோட சர்வர் ஒன்று நமக்கு தேவை. ரைட்டா? கிளவுட் சர்வரோ இல்லைன்னா ஆன் ப்ரிமிசஸோ எனிதிங். ரைட்டா? அந்த சர்வர் தன்னுடைய சொந்த ஓஎஸ் ஒன்று மூலயமா ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. ரைட்டா? இதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட், அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பார்த்தீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? அப்பாச்சி ஐஏஎஸ் மிடில்வேர் மூலயமா ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி இந்த ஹோஸ்ட் ஓஎஸ்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மிடில்வேரை இன்ஸ்டால் பண்ணுவீங்க ட்ரெடிஷ்னலி. எஸ் ஆர் நோ? மிடில்வேர். அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? அதுக்கு மேலே தான் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் என்னடான்னா ஒரு மிடில்வேருக்கு மேலே ஒரு வேலை இது ஒரு டாம் கேட்னு வச்சிங்களேன். இந்த டாம் கேட்டுக்கு மேலே உங்களால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே டெப்ளாய் பண்ண முடியும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? டாம் கேட்டுக்கு மேலே ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் டெப்ளாய் பண்ண முடியும். வசாடுக்கு மேலே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் டெப்ளாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லிமிடேஷன் இருந்தது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மோனோலித்திக் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றான். ஒரு சர்வரில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்றது மோனோலித்திக். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் இருந்த டிராபேக். இதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட். ஸோ விர்ச்சுவல் மிஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட இதே தான். இந்த கெஸ்ட் ஹோஸ்ட் ஓஎஸ்ன்றது வந்து டெஃபினெட்லி ஈவன் விர்ச்சுவல் மிஷினாக இருந்தாலும் நமக்கு தேவை, பிரைவேட் சர்வராக இருந்தாலும் நமக்கு தேவை. ஹோஸ்ட் ஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சம்திங் கால்டு ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அந்த ஹைப்பர்வைசர் வந்து நீங்கள் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு ஏடபிள்யூஎஸோட சர்வீஸ் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. அதில் அந்த ஹைப்பர்வைசர் மூலயமா ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் வந்து மேபி விண்டோஸ் 10 இருக்கலாம். இதுக்கு மேலே ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா ஸோ ஹைப்பர்வைசர் அப்படின்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளீஸ் ஹைப்பர்வைசர் அப்படின்ற சாஃப்ட்வேரு ஒன் ஆஃப் த எங்க 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 இல்லையா அங்கே சார் எத்தனை வந்து ஹைப்பர்வைசர் அப்படின்றது வந்து நத்திங் பட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு மேலே ஓகே இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் அதர் ஓஎஸை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரேஷன் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, இதை லைவாகவே பார்ப்பீங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு ஓஎஸ், இந்த மாதிரி ஒரு ஓஎஸ். ஸோ எதுக்காக டிஃப்ரெண்ட் ஓஎஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம்னா, அந்த ஓஎஸ்க்கு மேலே அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன 3 முக்கியமான விஷயம் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனுக்கு அது எல்லாத்தையும் நம்ம போட்டு வைப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சம்திங் கால்டு ஓஎஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கெஸ்ட் ஓஎஸ்ன்னுவாங்க. ஸோ என்னுடைய பேஸ் ஓஎஸ் இருக்கிறான்னா விண்டோஸ் 10, அதுக்கு மேலே நான் விண்டோஸ் 7 கொண்டு வர முடியும், அண்ட் தென் லினக்ஸை கொண்டு வர முடியும், உபுண்டுவை கொண்டு வர முடியும், எதை வேணாலும் கொண்டு வர முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் 11லாம் இல்லை 12 o'clock சரியா. விண்டோஸை கொண்டு வர முடியும், லினக்ஸை கொண்டு வர முடியும், உபுண்டுவை கொண்டு வர முடியும், எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேன் இன்ஸ்டால் ஆன் டாப் ஆஃப் VMware ஹைப்பர்வைசர். அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ், ஒரு சிங்கிள் சர்வருக்கு மேலே மல்டிபிள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நம்ம டெப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை தான் என்ன சொல்றாங்கன்னா கெஸ்ட் ஓஎஸ்ன்றான். என்ன சொல்றான்? கெஸ்ட் ஓஎஸ். ஸோ கெஸ்ட் ஓஎஸ் கான்செப்ட் வந்து விர்ச்சுவல் மிஷினில் இருக்கு. அண்ட் என்னென்ன பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் தேவையோ, பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ்னா ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, மிடில்வேர் சாஃப்ட்வேரு மற்றதெல்லாம் தேவையோ அது மொத்தமாக பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மொத்தமாக இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க, பைனரிஸு லைப்ரரிஸு. அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் தட் அப்ளிகேஷன் வில் பி டெப்ளாய்டு. ஸோ அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2ன்னு சொல்லிட்டு எத்தனை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் டெப்ளாய். ரைட்டா? இதுவே வந்து பெஸ்ட் தான். ஆல்மோஸ்ட் விர்ச்சுவல் மிஷின் வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த மைக்ரோ சர்வீஸ் டெப்ளாய்மெண்ட் வந்து பெஸ்ட் ஒன் தான். இருந்தாலும் எந்த காரணத்துக்காக வி காட் கண்டெய்னரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுக்காக வந்தது அப்படின்றத போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டெய்னர் டெப்ளாய்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சில ஹைலைட்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்பெனி வெளியிட்ட கண்டெய்னர் அப்படின்ற ஒரு நியூ மெத்தடு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிமிலர்லி வி ஹாவ் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் அஸ், அது இட் மே பி எனி திங். ஓகே, அதான் நம்ம ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஹோஸ்ட் ஓஎஸ்க்கு மேலே ஹைப்பர்வைசர் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வி ஹாவ் சம்திங் கால்டு டாக்கர் என்ஜின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ டாக்கர் என்ஜின் அப்படின்றது ஒன்று வந்துடும் இந்த இடத்துல. ஆன் டாப் ஆஃப் த டாக்கர் என்ஜினை நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸை நம்ம டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும். புரியுதா? மல்டிபிள் நம்பர் ஆஃப் மைக்ரோ சர்வீஸை நம்ம டெப்ளாய் பண்ணி ரன் பண்ண முடியும். இதில் என்ன ஹைலைட்ன்றதை போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 3 பார்ட்டிஷன் இல்லை, 2 தான் நான் போடுறேன். நல்லா கவனிங்க, 2 தான் நான் போடுறேன். நம்பர் 1 என்னடா, பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம சர்வரில் வச்சுக்கணும். ஓகே, அது வந்து குவைட் காமன். பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ் நீட் ஃபார் தி அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் அட் ரன்னு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னடான்னா அப்ளிகேஷன் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் இல்லையா, அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்கன்னா இந்த லைப்ரரிஸ் அண்ட் பைனரிஸ்லாம் என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டானது அதை மொத்தமாக கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். கண்டெய்னராக நம்ம லான்ச் பண்ணிப்போம். என்ன ஓஎஸ், இந்த மைக்ரோ சர்வீஸ் என்ன ஓஎஸ்ல ரன் ஆக போகுது, சரியா? இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன ஓஎஸ்ல ரன் ஆக போகுது. ஓஎஸ் மேபி லினக்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் இதில் வந்து அப்பாச்சி தேவை, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இங்கே நம்ம போட்டுட்டு, அதே மாதிரி இது வந்து உபுண்டு அதுக்கப்புறம் டாம் கேட் தேவை, எக்ஸட்ரா என்னென்ன தேவையோ அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு கண்டெய்னராக நம்ம லான்ச் பண்ணிடுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டெய்னர் 1 வைக்கிறேன், சும்மா பேர் வைக்கிறேன். இதை கண்டெய்னர் 2ன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த கண்டெய்னர் 1 கண்டெய்ன்ஸ் இது 2 பாரு, 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1 இல்லை 2. ஓகே, கண்டெய்னர் 1 கண்டைன்ஸ் அப்ளிகேஷன் 1 ரன் ஆகிறதுக்கு உண்டான மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் இது வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்ளிகேஷன் 2 ரன் ஆகிறதுக்கு கண்டெய்னர் 2 என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்விரான்மெண்டல் வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கோம். ஸோ நோ நீட் டு பாதர் அபவுட் கெஸ்ட் ஓஎஸ் திங்ஸ். எனக்கு கெஸ்ட் ஓஎஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், கண்டெய்னர்லேயே போயிட்டு நான்
எழுதி வச்சுக்கிட்டு இமேஜஸாக கண்டெய்னரை நான் லான்ச் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் மூலயமா என்னோட அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது ஃபர்தராக நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், என்னோட அப்ளிகேஷனில் புதுசாக ஒரு சோர்ஸ் கோடை நான் வந்து டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா எஸ் பாசிபிள் யூசிங் தி எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர். இன்கேஸ் எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு டூ எனி சேஞ்சஸ் இன்சைட் யுவர் கண்டெய்னர் அப்படின்னா அந்த சேஞ்சஸையும் நீங்கள் பண்ணிட முடியும். கண்டெய்னர்லேயே போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிடலாம். நோ நீட் டு பாதர் அபவுட் சர்வர் ஃப்ரண்ட். சர்வருக்குள்ளே போயிட்டு எதையும் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சர்வரில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனுடைய அந்த டெப்ளாய்மெண்ட்டும் சரி, அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் சரி, ஆட்டோமேட்டிக்காக வில் ஹேப்பன்ஸ். சொல்றது புரியுதா? அப்போ இந்த இடத்துல என்னதான் நடக்குது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய்மெண்ட் அண்ட் டாக்கர் கண்டெய்னரைசேஷன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின்ல டெப்ளாய்மெண்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நான் டிஃபரன்ஸை போட்டுடுறேங்க. ஒன்று, விர்ச்சுவல் மிஷின்ல நீங்க ஒரு டெப்ளாய்மெண்ட்டை பண்ணும்பொழுது என்ன சொன்னா, யூ நீட் கெஸ்ட் ஓஎஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் ஆர் மைக்ரோ சர்வீஸ். ஒரு ஓஎஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணா குறைஞ்சபட்சம் என்னோட நாலேஜ்ல பிரகாரம் 500 MB உங்களுக்கு தேவை மெமரி. கரெக்டா? இப்போ கெஸ்ட் ஓஎஸ் மூலமா என்ன ஆகுது, 500 கிட்டத்தட்ட 500 MB ஆஃப் தி மெமரி யூட்டிலைசேஷன் நமக்கு என்ன ஆகுது, மெமரி யூட்டிலைசேஷன் ஆகுதா? இருங்க, இந்த இடத்துலயே போட்டுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு. MB மெமரி யூட்டிலைசேஷன் நமக்கு தேவைப்படும். ரைட்டா? அதுக்கப்புறம் we have something called guest OS அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்க இருக்கு, விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய்மெண்ட்ல இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்குள்ள ப்ராப்ளம் அப்படின்னா டெஃபினெட்லி இண்டிபெண்டா போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த சர்வருக்குள்ள நீங்க லாகின் பண்ணி தான் ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே கண்டெய்னர் அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல போயிட்டு நீங்க ஃபிக்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அப்போ எது ஈஸி ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடாலஜின்னு சொல்லி கேட்டா கண்டெய்னரைசேஷன். அப்போ விர்ச்சுவல் மிஷின் மூலமா நடக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ட்ரபிள் ஷூட்டிங். கரெக்டா இல்லையா? டிஎஸ் அப்படின்னு போடுறேன், டிஃபிகல்ட் டு ட்ரபிள் ஷூட். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்டிங். எது ஈஸியாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கண்டெய்னரை மட்டும் நான் ரீபூட் பண்ணாலே என்டையர் மை அப்ளிகேஷன் ஆல்சோ வில் கெட் அ ரீபூட். பட் அதர்வைஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா நான் சர்வரை கம்ப்ளீட்டாக ரீபூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எது காம்ப்ளிகேட்டடு? சர்வரை மொத்தமாக பண்ணுறது காம்ப்ளிகேட்டடா இல்லை கண்டெய்னரை மட்டுமே ரீபூட் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடா அப்படின்னா சர்வரை மொத்தமாக பண்ணுறதும் காம்ப்ளிகேட்டட். சரியா? அதனால ரீபூட் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இன் தி விர்ச்சுவல் மிஷின் கைண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தது தான் கண்டெய்னரைசேஷன். ஸோ கண்டெய்னரைசேஷன் தான் இப்போதைக்கு 65% ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. டாக்கர் தெரியாம நீங்க போயிட்டு டெஃபினட்டா வந்து ரியல் டைம்ல ஒர்க் பண்ண முடியாது. இப்போ டாக்கர்ல என்ன நடக்குதுன்ற விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய அடுத்த வெர்ஷன் எதுனா கியூபர்நெட்டிஸ். இதனுடைய அடுத்த வெர்ஷன் வந்து கியூபர்நெட்டிஸ். டாக்கர் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கோம், நிறைய கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் மொத்தமா ஒண்ணு கூடி ஒரு இடத்துல போட்டு ரெபாசிட்டரி மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் கியூபர்நெட்டிஸ். ஆன்சிபிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இல்லைன்னா அதை பத்தி கவலை கிடையாது, பின்னாடி நீங்க பார்ப்பீங்க. பிபிகே ஃபைல் அப்படின்ற ஃபைல் எடுத்து போயிட்டு பேஜென்ட்ல நம்ம போட்டு வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். அது மாதிரி கான்செப்ட், ரெபாசிட்டரி மாதிரி. ஓகே. ஸோ அப்போ நீங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், 51 ஆன்லைன் பீப்புள் இருக்கீங்க, ஒரு 2 பேர் ஆஃப்லைன் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். 53 பேர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா உங்களுடைய சோர்ஸ் கோடை டெப்ளாய் பண்றதுக்கு இந்த 3 டைப்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? டாக்கர் கண்டெய்னர் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஆட்டோமேஷனோட நடக்கக்கூடிய ஒரு டெப்ளாய்மெண்ட் எதுனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இட் இஸ் எலிமினேட்டிங் தி கெஸ்ட் ஓஎஸ். இது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மெத்தடையே எலிமினேட் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் மெமரி யூட்டிலைசேஷனை குறைக்குது. ரீபூட்டிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் வெரி வெரி ஈஸி when compared to virtual machine things. ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுதுன்னா மோர் தென் எனஃப். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னொரு விஷயம், ட்ரெடிஷ்னல் டெப்ளாய்மெண்ட்ல நம்ம மோனோலித்திக் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஆனால் விர்ச்சுவல் மிஷின்ல நம்ம மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை பண்ண முடியும். அண்ட் லைக்வைஸ் containerization we can implement microservices.
ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் மோனோலித்திக் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாமையே மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவ்வளோ நாகரிகமாக இருக்காதுனால we are going to see about what is actually microservices அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்க போறோம். மோனோலித்திக்னு சொல்லி போய் பார்க்க போறோம். differences between both of them. அதை பார்த்துட்டோம்னா then we can move on to the architecture of the Docker. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டயக்ராம் இண்டிகேட்ஸ் இட்ஸ் a monolithic kind of architecture. இங்க இந்த அப்ளிகேஷன் மொத்தமே ஒரே ஒரு சிங்கிள் யூசர் இன்டர்ஃபேஸா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சர்வர்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே நம்ம டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஒரு அப்ளிகேஷன்ல நிறைய மாடியூல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாடியூல்ஸ், ரைட்? அந்த எல்லா மாடியூல்ஸையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரே ஒரு சர்வர்ல டைட்டா கப்பல் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது unless until if you get some error from one particular module. இப்போ சப்போஸ் NRI மாடியூல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த சர்வரை நீங்க ரீபூட் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. NRI மாடியூல் மட்டும் தான் ப்ராப்ளம் ஹேவிங், பட் அதர் மாடியூல்ஸ் ஆர் ரன்னிங் வித்தவுட் எனி ப்ராப்ளம். பட் இந்த கேஸ்ல ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா என்டையர் சர்வரை நீங்க என்ன பண்ணணும்? ரீபூட் பண்ணணும். NRIல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஈவன் தோ நம்ம NRI மட்டும் ரீபூட் பண்ண முடியாது செப்பரேட்டா, பிகாஸ் எல்லா மாடியூலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டைட்லி கப்பல் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ல போட்டதுனால அந்த சர்வர் மொத்தமா நம்ம ரீபூட் பண்ணும்போது அலாங் வித் NRI மற்ற மாடியூல்ஸும் சேர்ந்து என்ன ஆகுது? ரீபூட் ஆகுது. அன்வான்டா கஸ்டமர் அண்ட் பிசினஸ் இம்பாக்ட் நமக்கு வரும். இதுல மோனோலித்திக்ல ஓகே, எரர் வர வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எரர் வந்தோடனே ப்ராப்ளம் தான். ஏன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும்? மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். பட் நான் இது சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு பொழுதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனு ஒரே ஒரு சிங்கிள் மைக்ரோ சர்வீஸா வருதா? வராது, வாய்ப்பே கிடையாது. ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு இடையில என்ன பண்றான்? கொண்டு வரான் நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? இப்போ நீங்க ஃபிளிப்கார்ட்குள்ள போறீங்க, ஃபிளிப்கார்ட்ல போயிட்டு என்ன பண்றீங்க? ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே போயிட்டு ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் அது கால் பண்ணுது. எஸ் சார், கால் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் நம்ம மேக் பண்றோம். அதுக்கப்புறம் அது போயிட்டு இன்னொரு இடத்துல இன்டெகிரேட் ஆகுது. அதுக்கப்புறம் we are getting OTP, then order is getting delivered to our home. இந்த மாதிரி ஏகப்பட்ட காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் நம்ம ஓபன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு இன்னும் கூட ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு சர்வர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னுமே மாறல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதெல்லாம் மாறி போச்சு. அப்போ ட்ரபிள் ஷூட்டிங் வந்து மோனோலித்திக்ல ஒரு பெரிய டிராபேக்கு. இதை எப்படி வந்து மைக்ரோ சர்வீஸ் வந்து ஓவர் கம் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாடியூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈச் மைக்ரோ சர்வீசஸ் வில் ரன்ஸ் இண்டிபெண்டன்ட்லி, பட் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கு இடையிலையும் கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் சிங்கிள் லேயர் கிடையாது, மல்டி லேயராக இருக்கும். ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸையும் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சு கூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை சேம் ஃப்ரேம்வொர்க் வச்சு கூட டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டாபேஸ் ஆல்சோ we can use same kind of database or otherwise different databases depends upon the need basis. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி லேயர் அண்ட் மல்டி ஃப்ரேம்வொர்க் ஆர்கிடெக்சர். இப்போ சப்போஸ் இந்த NRI அப்படின்ற மைக்ரோ சர்வீஸ்ல ப்ராப்ளம் அப்படின்னா இந்த NRI மட்டும் நம்ம ரீபூட் பண்ணா போதுமே தவிர no need to touch on other micro services so that we are not disturbing the customers who is using actually other microservices. Yes or no? So that we can avoid unwanted customer and business impact. Yes or no? So இதுதான் மைக்ரோசர்வீஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ தட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா ரிக்குவயர்மெண்ட்டுமே எனக்கு மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சரில் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணி கொடுங்க. தட் டு AWS கிளவுட்ல யூசிங் டாக்கர் DevOps டூல் வழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா? AWSம் நமக்கு தேவை. எந்த ஆர்கிடெக்சர்ல நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வர போறோன்றதும் தேவை, எப்படி நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ண போறோன்றதும் நமக்கு தேவை. இதெல்லாம் கலந்தது தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். மொத்த இடத்துல நம்ம போயிட்டு வேலை செய்ய போறது கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய போறோம்னா கூட அங்க என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியணும். ரைட்டா? தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. So I think now you guys are clear about the differences between a monolithic and a microservices. Yes or no? ரைட்டா? அதுக்கப்புறம் டாக்கர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரைட்டா? இப்போ லைட்டா உங்களுக்கு வந்து அதை பார்த்தா அவ்வளோவா புரியாது, இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க.
ரைட்டா. டாக்கரோட ஆர்கிடெக்சரை நான் ஒரு டயக்ராம் நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு டைரக்டாவே கூட வெப்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, அங்கிருந்து கூட எடுத்து பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். டாக்கர் மட்டும் கிடையாது, ஆன்சிபிள் மட்டும் கிடையாது, ஜென்கின்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்ப்ளங்க், ப்ரிமித்தியஸ், வாட்எவர் இட் மே பி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட் மூலியமா ரன் ஆயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாஸ்டர் ஆக்ட் அஸ் அ கமாண்டர் அண்ட் ஸ்லேவ் will act as a எக்ஸிக்யூட்டர். ரைட்டா. இங்கிருந்து அனுப்பக்கூடிய கமாண்டை, மாஸ்டர்ல இருந்து அனுப்பக்கூடிய கமாண்டை ஸ்லேவ்ல எக்ஸிக்யூட் ஆகுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேயும் டாக்கர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படின்னுவாங்க. கிளைண்ட் இஸ் நத்திங் பட் அவர் மாஸ்டர், சர்வர் இஸ் நத்திங் பட் அவர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கிளைண்ட் சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த கமாண்ட்ஸ் வந்து டாக்கரோட ஹோஸ்ட் இஸ் நத்திங் பட் டாக்கரோட சர்வர், வெர்ச்சுவல் மிஷின். இதுல டாக்கர் டீமான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இட்ஸ் அ டீமான் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் ரன்ஸ் இன் தி கெர்னல் லெவல். இந்த டீமான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா it will act as an interface between a client and a server. Registry is nothing but our Docker hub அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு என்னென்ன தேவை, என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஐ காட் இட் ரைட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ள யூட்டிலிட்டிஸ்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த ஐ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் மை ரெஜிஸ்ட்ரி. இங்கே போயிட்டு எனக்கு MySQL தேவைன்னா MySQL எடுத்துக்கலாம், கிட்டு தேவைன்னா கிட் எடுத்துக்கலாம். எது தேவையோ அதை என்னால் என்ன பண்ண முடியும், இந்த டாக்கர் அப் அப்படின்ற ரெஜிஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வந்துக்க முடியும். பட் கொண்டு வரதுக்கான கமாண்டை நான் எங்கே கமாண்டிங் பண்ணணும், கிளைண்ட்ல கமாண்டிங் பண்ணணும். அதை எப்படி எடுத்துன்னு போகும், டாக்கர் டீமான் வழியாக போயிட்டு ரெஜிஸ்ட்ரி ஹிட் பண்ணி எனக்கு தேவையானதை புல் பண்ணி கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இமேஜஸ் அப்படின்ற ஒரு இமேஜாக கொடுத்துரும். அந்த இமேஜ் வச்சு நான் வந்து கண்டெய்னராக நான் லான்ச் பண்ணிப்பேன். அந்த கண்டெய்னருக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி நான் ரன் பண்ணுவேன். அப்போ 3 முக்கியமான விஷயம் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, கிளைண்ட்டு, டாக்கர் ஹோஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டீமானு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் சும்மா புரிஞ்சுக்குங்க. ஃபர்தராக வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் அபவுட் திஸ் ஒன். ஸோ 3 முக்கியமான விஷயம் என்னடான்னா டாக்கர் ஆர்கிடெக்சரில் கிளைண்ட்டு, டீமான், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி. ரைட்டா, இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ டாக்கர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்கர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 4 காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, டாக்கர் ஃபைலு. நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படியே போடுறேன், ஏன்னா இது இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் செகண்ட் செஷனில். இப்படி தான் யூனிவர்சலாக டாக்கர் ஃபைலோட நேம் இருக்கணுன்றதுனால முதல்லேருந்தே நம்ம அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்துடலாம். டாக்கர் ஃபைலு, டாக்கரு, இமேஜஸ், அதுக்கப்புறம் டாக்கரு, கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா டாக்கர் அப்ன்றாங்க. ஸோ இந்த டாக்கர் அப் அப்படின்ற விஷயம் என்னடான்னா வேர் த லிஸ்ட் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு இமேஜஸ் வில் பி பிளேஸ்ட். என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நம்ம புல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் ரன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பப்ளிக் ரெபாசிட்டரி எது டாக்கர் ஹப் அப்படின்றது. இட்ஸ் அ பப்ளிக் ரெபாசிட்டரி வேர் வி கேன் கெட் அவர் இமேஜஸ். ரைட்டா. ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க பப்ளிக்ல இருக்கக்கூடிய ரெபாசிட்டரியிலிருந்து நீங்க எடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ரிக்குவயர்மெண்ட் நமக்கு வரும்போது புதுசா நிறைய விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும். யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு டாக்கர் ஃபைலை நம்ம ரைட் பண்ணி அந்த ஃபைலுக்கு உண்டான இமேஜஸை நம்ம பில்ட் பண்ண இமேஜஸ் மூலியமா கண்டெய்னரை லான்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ எக்ஸிஸ்டிங்கை நம்ம கொண்டு வர முடியுமான்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நாட் பாசிபிள். பட் இருந்தாலும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக we are going to make use the public repository and the public repository is nothing but our Docker hub. ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா டாக்கர் ஹப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூ ஜஸ்ட் கிரியேட் ஒரு லாகின் ஃபார் யூ கைஸ். உங்களுக்கு ஒரு லாகினை கிரியேட் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா, அதை வச்சுதான் நம்ம ஃபர்தரா எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம்ன்றதுனால டாக்கர் ஹப்ல ஒரு லாகினை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் பீன் ஆல்ரெடி கிரியேட்டட் ஃபார் மை செல்ஃப். ஓகே, நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், பப்ளிக் ரெபாசிட்டரி. அண்ட் பப்ளிக் ரெபாசிட்டரியை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அப்போ எதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ரியல் டைமில் அப்படின்னா என்னுடைய வெர்ச்சுவல் மிஷின்லேயே நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸஸ் அப்படின்ற ப்ரைவேட் ரெபாசிட்டரியை இன்ஸ்டாலேஷன் பண்ணிப்பேன்.
where we can keep our images, container, whatever it may be. Then we can pull it back whenever it is need. புரியுதா? அப்போ நெக்ஸஸ் ரெபாசிட்டரி இஸ் நத்திங் பட் அவர் பிரைவேட் ரெபாசிட்டரி. எங்க அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம்? நம்மளுடைய சர்வர்லயே இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். எந்த சர்வர்ல? டாக்கர் சர்வர்லயே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் அதுக்கு நம்ம கொடுத்துருவோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? we can keep our images. okay, whenever we need we can get it from that. ஏன்னா ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் நம்மளை நோக்கி வந்திருக்கு. அதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம பப்ளிக்ல போட முடியாது. ரைட்டா? எப்படியாவது ஒன்று அதை ஆக்சஸ் பண்ணிடுவாங்க யாராவது. அப்போ மொத்த இன்ஃபர்மேஷன் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? ஸோ தட் வி கேன் கீப் இட் இன்சைட் அவர் சர்வர் இட் செல்ஃப். அப்போ அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டால் நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி மூலியமா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் செஷனில் தாமோதரன் சார் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. பிரைவேட் ரெபாசிட்டரி நெக்ஸஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல எப்படி டாக்கர் இமேஜை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் ரெபாசிட்டரி டாக்கர் ஹப்ல இருந்து எப்படி வந்து ஒரு இமேஜை ப்ரீ டிஃபைண்டாக இருக்கக்கூடிய இமேஜை நம்ம புல் பண்ணி எடுக்க போகிறோம்ட்டு. புல் பண்ணி எடுத்து எப்படி அதை வந்து கண்டெய்னரை நம்ம மாற்ற போகிறோம், அப்ளிகேஷனை டெப்ளை பண்ண போகிறோன்ற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி டாக்கர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டூல் தான். பேர் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனஸ்ட்லி சேயிங் டாக்கர் ஈஸியான டூல். கமாண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். டாக்கர் இல்லாமல் இன்டர்வியூவில் உங்களை ஒரு கொஷினை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாக்கர்ல, ஆன்சிபிள்ல, டெராஃபார்ம்ல, ஜென்கின்ஸ்ல 60-70% கொஷின்ஸ் கேட்ட பிற்பாடு தான் அடுத்த டூல் பக்கமே போவாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால ஈஸியான ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம்ல. கஷ்டப்படாமல் ஈஸியாக கற்றுக்கலாமா? ரைட், வெரி குட், வெரி குட். ஸோ நெக்ஸஸ் பற்றி டாக்கரை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எந்த டெவாப்ஸ் டூலை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் we need one virtual machine. கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்ச கிளவுட் சர்வீஸ் எது? AWS. நமக்கு தெரிஞ்சது AWS மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதும் AWS மட்டும்தான். அஷ்யூரில் நான் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணது கிடையாது. லைட்டாக தான் எனக்கு அஷ்யூர் பற்றி தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போ AWSல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட்டப்புக்கு ஒரு EC2 சர்வரை ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா உபுண்டு சர்வரை லான்ச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஹோஸ்ட் OS. இதுதான் நம்மளுடைய ஹோஸ்ட் OS. இது உபுண்டு. சரியா? உபுண்டு சர்வரை நம்ம லான்ச் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா டாக்கரை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணுமா? கரெக்டா இல்லையா? டாக்கர் இன்ஸ்டாலேஷன். அதுக்கப்புறமா டாக்கரை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இன்ஸ்டாலேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, தென் வி ஆர் கோயிங் இட் வித் லிஸ்ட் ஆஃப் பேசிக் கமாண்ட்ஸ். ரைட்டா? பேசிக் கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் போயிட்டு. சரியா? இதை போய் பார்க்கலாமா? ஒன் பை ஒன்னா போகலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கிளியரா புரியுதா? எடுக்கிறது ஏதாவது டவுட் இருக்கா? shall I go ahead? சொல்லுங்கப்பா. வெரி குட், வெரி குட். யா. ஸோ ஒரு சர்வரை மும்பை ரீஜனில் போயிட்டு நான் லான்ச் பண்ண போகிறேன். லான்ச் இன்ஸ்டன்சஸ் உபுண்டு சர்வர் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்காப்பா எல்லாருக்கும்? இருக்கு. ஸோ உபுண்டுல 16.04 LTS ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற வால்யூம் டைப் SSD. ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ டயர் லிமிட். ஃப்ரீ டயர் அப்படின்னா வால்யூம் தான் கொடுப்பாங்க, அண்ட் HVM தான் கொடுப்பாங்க, ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் தான் கொடுப்பாங்க. பேரா விர்ச்சுவலைசேஷனை நமக்கு கொடுக்க முடியாது. அண்ட் சின்ஸ் காஸ்ட் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் நமக்குன்றதுனால லைஃப்ல we are going ahead with the free tier limit itself. T2.micro. Only one instance is more than enough. ஏன்னா single instance it is going to act as a client and server அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க.
ஸோ ஒரே சர்வர் கிளைண்ட்டாகவும் சர்வராகவும் பிரியும். எப்படி பிரிய போகுதுன்றது பார்க்க போறீங்க. 8 GB போதும். இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னா கண்டெய்னர் டாக்கர்னே போடுறேன். டாக்கர் சர்வர் இல்லை கண்டெய்னர் சர்வர் அப்படின்னு போடலாம். டாக்கர் கண்டெய்னர் அப்படின்னு போடுறேன். செலக்ட் ஆல் டிசிபி. நீங்கள் போயிட்டு அங்கெல்லாம் தேட தேவையில்ல, இங்கே போய் ஆல் டிசிபி போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். ரிவ்யூ வந்து லான்ச் பண்ணுங்க. ஏற்கனவே என்கிட்ட டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு RSA கீ ஒன்று இருக்கு. அதையும் நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சார் ரிக்வயர்ட் போர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார், ஆல் டிசிபி இல்லாமல். பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும் ஒரு சர்வரில். சரி, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆல் டிசிபியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரிக்வயர்டு அந்த முதல்ல நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லிடுவார், இந்தந்த போர்ட் நம்பர் மட்டும் ஓப்பன் பண்ணுப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டெமோ பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாக்கர் சர்வர் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்போ நம்ம லாகின் பண்ணணும். நான் ஏற்கனவே குட்டி ப்ரைவேட் கீ ஃபைலை ஜென்ரேட் பண்ணி நான் வச்சுட்டேன் புட்டிஜன் வழியாக. ஸோ லாகின் பண்ண போகிறோம் போயிட்டு. ஸோ புட்டியில் போயிட்டு லாகின் பண்ணணும் இல்லையா. போல்டு 14 ஓகே. அண்ட் யூஸ் சிஸ்டம் கலர் வெள்ளை கலரில் வச்சுக்கிறோம். கனெக்ஷனு ஒரு 240 செகண்ட்ஸ் போட்டுக்கலாம். SSHல போயிட்டு நான் ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே PPK ஃபைலு. deployment.ppkன்னு சொல்லிட்டு அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஓகே. அண்ட் உபுண்டு தான் டிஃபால்ட் யூசர் நேம் பாதி உபுண்டு சர்வர். கரெக்டாக, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்ம போயிட்டோம். ஜஸ்ட் கிளியர்னு சொல்லி கொடுத்து மேலுக்கு வந்துருங்க, டாப்புக்கு வந்துருங்க. இப்போ ஒரு ரூட் யூசரா வரதுக்கு எப்படி வருவீங்க? ஆமா, ரூட் யூசரா நம்ம வந்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு நார்மல் சர்வரா இல்ல டாக்கர் சர்வரா? இது நார்மல் சர்வர். ஆமா. எப்போ இது வந்து ஒரு டாக்கர் சர்வரா வரும்? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணாதான் வரும். டாக்கரை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும், ஜென்கின்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும், கிட்ட பண்ற மாதிரி இருந்தாலும், அந்த என்விரான்மெண்ட் ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். See, what is the default package for the Ubuntu app? Get update. சரியா, ஒரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடுறோம். See, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. We are going to install the Docker. So Docker installation பண்றதுக்கான கமாண்ட் apt get install தான் நம்ம பண்ண போற ஆப்ரேஷன். என்ன பண்ண போறோம், டாக்கரு இந்த இடத்துல ஒரே சர்வரை நம்ம என்ன பண்ண போறோம், கிளைண்ட் அண்ட் சர்வரா மாற்ற போறோம் இல்லையா. அதனால டாக்கர் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு போறோம். நம்ம போட்டுட்டு -y போட்டோம்னா இந்த சிங்கிள் சர்வர் இட் இஸ் கோயிங் டு பார்ட்டிஷன் as a மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர் அதர்வைஸ் கிளைண்ட் அண்ட் சர்வரா மாறப்போது நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ரெண்டு சர்வர்னா ஒரு சர்வரை வந்து இன்புட்னு வச்சுட்டு இன்னொரு சர்வர் அவுட். இன்னொரு சர்வர் இல்லப்பா, இல்ல சாரி, இன்னொரு மெஷின் வரல சார். நான் நார்மலா கேக்குறேன். அந்த மாதிரிலாம் பாசிபிள் கிடையாதுமா. இப்போதைக்கு டாக்கர்ல இருக்கிறது வந்து சிங்கிள் சர்வர்ல கிளைண்ட் அண்ட் சர்வர் வந்துரும், அவ்வளவுதான். ஓகே. இப்போ டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோமா, அதை வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான கமாண்டு இதுதான் பாருங்க. கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கா. ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்ல நமக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் ரெண்டுமே வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது இன்புட்னு என்ன, கிளைண்ட்ல இருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ற கமாண்டு, சர்வர்ல இருந்து நமக்கு டேட்டாஸை ஆர் அதர்வைஸ் என்ன தேவையோ அதை ஃபெச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது தான் இன்புட் அண்ட் அவுட்புட். சொல்லுப்பா. இது ஆமா 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 18.09.7 டாக்கர் வெர்ஷன். ரைட்டா. அப்புறமா லினக்ஸ், நம்மளோட ஓஎஸ் டைப்னா லினக்ஸ் தான். பட் ஆனால் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபுண்டு, டிபிஎன், அது எல்லாமே வரும். இங்கே ஜஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆர்கிடெக்சர் போட்டிருக்காங்க, கிளியர் கொடுத்து. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் டாக்கர் விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். ஐயா யூஸ் பண்ணலாங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா நம்ம யூஸ் பண்ணலாம்.
கமாண்ட் அதுக்கும் இன்ஸ்டாலேஷன் இதே மாதிரினா யா இல்ல MSI எம்எஸ்ஐ மூலியமா தான் அது முதல்ல பண்ணிடணும். நீங்க AWS CLI எல்லாம் வரணும். அதில் அங்கே போய் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட்லி வந்து விண்டோஸில் பண்ணுறது இல்லைன்றதுனால தான் we are concentrating on the Linux. ரைட், அதுவும் தட் டு அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து உபுண்டு, ரைட், உபுண்டுலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ராஜெக்டில் லினக்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டாக்கர் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டன், ரைட். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகிறோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இமேஜ் டாக்கர் அப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாகினை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ ஐ திங்க் நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து டாக்கர் அப்ல ஒரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதுக்குள்ள லாகின் பண்ணா எனக்கு எப்படி வரப்போகுது பாருங்க, இந்த மாதிரி வரும். நான் சைன் அவுட் பண்ணவே இல்லை, ஏன்னா அதை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா. அதுக்காக நான் டைரெக்டாகவே நான் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ என்னுடைய யூசர் நேம் வந்து டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய ப்ரீ டிஃபைன்டாக இந்த பப்ளிக் ரெபாசிட்டரியில் போட்டு வச்சுருப்பாங்க, ரைட்டா. நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு வேணால் இங்கிருந்து நம்ம புல் பண்ணி கொண்டுக்கலாமே தவிர, ஆனால் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது நமக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சொந்தமாக ஒரு இமேஜை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அது மூலியமாக தான் கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால். பட் இந்த இடத்துல டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். புல் பண்ணி எடுக்கிறது எப்படி, ஒரு இமேஜை புல் பண்ணி எடுக்கிறது எப்படி. ஸோ டாக்கர் புல் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பாருங்க. புல் போட தேவையில்ல, HTTPD அப்படின்ற அப்பாச்சி நான் புல் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு வெப் சர்வர் மிடில்வேர். சி அஃபிஷியல் இமேஜ், இதுக்குள்ள நீங்க போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புல் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு போட்டிருக்கான், டாக்கர் புல்லு HTTPD. இந்த கமாண்டை நம்மளோட வெர்ச்சுவல் மிஷினில் போயிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்கர் அப்போ ரெஃபர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இமேஜை நமக்கு புல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். புரியுதா சொல்றது? இது மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. டிஃபால்ட்டாக போயிட்டு பப்ளிக் ரெபாசிட்டரி போயிட்டு ஹிட் பண்ணி அங்கேருந்து புல் பண்ணி கொண்டு வரா மாதிரி. அண்ட் மோர் ஓவர் இந்த கமாண்ட் வந்து போயிட்டு இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் திஸ் பர்டிகுலர் இமேஜ். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்டர் கண்டிஷனு. இது நம்ம ஃபயர் பண்ணால் இது வந்து இந்த ரெபாசிட்டரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த கண்டிஷன் எது இந்த இது கூட மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் இமேஜை நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுப்போம். புரியுதா? ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த கமாண்ட் வந்து மாறுபடும், ஓகேங்களா, ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா இந்த HTTPD அப்படின்ற அந்த அப்பாச்சி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ன்ற இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. டாக்ஸ்ன்ற இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம புல் பண்ணி எடுக்க போகிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி அப்பாச்சி. சப்போஸ் ஒரு ஸ்பெசிபிக் வெர்ஷன் ஆஃப் தி அப்பாச்சி வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெர்ஷனோட நேம் இந்த இடத்துல கொடுத்துடலாம். HTTPD 2.8, 2.9, 3.1 அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம புல் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வெர்ஷன் மட்டுமே நமக்கு டவுன்லோட் ஆகும். அண்ட் அந்த வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுறது எதுனா டாக்ஸ்ங்கிறது, ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் வெர்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட்டாக நம்ம லேட்டஸ்ட் இமேஜ் இதை காப்பி பண்ணிடுங்க. இதை காப்பி பண்ணிட்டீங்களா, இதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். Now you guys are going to see about pull, எப்படி ஒரு இமேஜை பப்ளிக் ரெபாசிட்டரி டாக்கர் அப்ல இருந்து புல் பண்ணி எடுத்து வர போறோம்ன்றது நீங்க பார்க்க போறீங்க. புல் பண்ணீங்கன்னா யூசிங் டிஃபால்ட் டேக் எது, லேட்டஸ்ட். அங்க பாத்தீங்க இல்லையா, லேட்டஸ்ட் நமக்கு புல் பண்ணி கொண்டு வருது. என்ன பாருங்க, டவுன்லோடட் நியூவர் இமேஜ் ஃபார் HTTPD லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவர் இமேஜ் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். எங்கிருந்து, பப்ளிக் ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இமேஜை போயிட்டு என்னென்ன இமேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கான கமாண்டு டாக்கர் இமேஜஸ். பாருங்க, நமக்கு HTTPD அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் இமேஜ், அதுக்கு ஒரு இமேஜ் ஐடி சைஸும் கொடுத்துருக்கு. பட் கிரியேட்டட் வந்து 3 weeks agoன்னு சொல்லி போட்டிருக்கான். நம்ம எப்போ கிரியேட் பண்ணோம், இப்போ தான் பண்ணோம். அப்போ இது இந்த டைம் ஸ்டாம்ப் எங்கேருந்து கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிமான்லேருந்து கொண்டு வருது. அந்த அப்பாச்சில் எப்போ லேட்டஸ்ட்டாக சேஞ்சஸ் நடந்ததோ, அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்போ அப்கிரேட் பண்ணாங்களோ அந்த டைமிங்கை கொண்டு வந்து நமக்கு இங்கே காட்டுது. அப்போ த கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டாக்கர் டிமான் அங்கிருந்து வருதுன்னு அர்த்தம். புரியுதா? நீங்கள் என்ன நினைப்பீங்க, கிரியேட் பண்ணது எப்போ, இப்போ கிரியேட் பண்ண டைமிங் நீங்கள் போய் பார்ப்பீங்க. நாட் லைக் தட். இந்த இமேஜை எப்போ கிரியேட் பண்ணி டிமானில் போட்டு வச்சுருக்காங்களோ அந்த டைமிங். ஓகே, ஸோ வி காட் அன் இமேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு.
இந்த இமேஜ்ல எது மட்டும் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் என்ன ஓஎஸ் டைப் மட்டும் ஓஎஸ் மட்டும் சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்ன மட்டும் இருக்கு? HTTPD அப்படின்ற அப்பாச்சி மிடில்வேர் மட்டும் இருக்கு, வெப் சர்வர் மிடில்வேர். அண்ட் ஓஎஸ் லினக்ஸ் ஓஎஸ், அமேசான் லினக்ஸ் ஓஎஸ் மாதிரி லினக்ஸ் ஓஎஸ் இது. இட்ஸ் நாட் அ உபுண்டு. நம்மளோட கெஸ்ட், நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ் எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேஸ்ல இது நம்மளோட உபுண்டு, ரைட்? டிபியான், ரைட்? இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆல்ரெடி இமேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அந்த இமேஜ் எந்த ஓஎஸ் வச்சுட்டு இருக்கு? லினக்ஸ் வச்சுட்டு இருக்கு, ரைட்டா? லினக்ஸ் வச்சு ரன் ஆகக்கூடிய இமேஜ் தான் அது. ஆனா எந்த மிடில்வேர் அப்படின்னா HTTPD அப்படின்ற வெப் சர்வர் மிடில்வேர் வச்சு அப்பாச்சி வச்சு ரன் ஆகக்கூடியது ஒன்று. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஆன் டாப் ஆஃப் அவர் ஹோஸ்ட் ஓஎஸ் உபுண்டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமா அப்பாச்சில ஒரு டெப்ளாய்மெண்ட்டை நம்ம பண்ண போறோம். புரியுதா? அப்போ வேற ஏதோ ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேல இன்னொரு ஓஎஸ் நம்ம கொண்டு வந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ண போறோன்றதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செய்யலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரிக்வயர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம புல் பண்ணி இமேஜை கொண்டு வந்துட்டோமா? திஸ் இமேஜ் இஸ் கண்டெய்னிங் ஒன்லி தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் அண்ட் தென் தி மிடில்வேர், வெப் சர்வர் மிடில்வேர், அப்பாச்சி. தட்ஸ் இட். வேற எதுவுமே கிடையாது இதுக்குள்ள. சிம்பிளா இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? இந்த இமேஜை எப்படி நீங்க கண்டெய்னரா லான்ச் பண்ண போறீங்க? ஏன்னா இமேஜை நீங்க கண்டெய்னரா லான்ச் பண்ணாதான் அதுக்கு மேலதான் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? ஸோ அதுக்கு சிம்பிளா நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் என்னடான்னா டாக்டர் ரன்ன்ற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, -ITD வாங்க, இன்டராக்டிவ் டெர்மினல் டிட்டாச் மோட் அப்படின்னு வாங்க. நேம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்கு ஏதாவது ஒரு நேம் ஒன்று நம்ம வைக்கணும். வச்சாதான் ஃபியூச்சர்ல நம்ம அதை ரெஃபர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நான் என்ன வைக்கிறேன்னா HTTPD கண்டெய்னர் 1 அப்படின்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டெப்ளாய்மெண்ட்ல ஒரு சர்வருக்கு மேல ஒரு மிடில்வேர் மூலியமா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே டெப்ளாய் பண்ண முடியும். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்ல அந்த சர்வருடைய ஐபி அட்ரஸை, பப்ளிக் ஐபி அட்ரஸை ப்ரௌசர்ல போட்டு ஹிட் பண்ணி பார்ப்பீங்க. அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆனது உங்களுக்கு தெரிய வந்துடும், ரைட்டா? ஆனா இங்க நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ்க்கு மேல மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? டெப்ளாய் பண்ண போறோம் இல்லையா? அப்போ போர்ட் நம்பர் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸை காட்டணும் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும். அதுக்கு பேர் என்ன? பாசிங் தி பேராமீட்டர் அப்படின்ற -P சொல்லி போட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு மைக்ரோ சர்வீஸை இந்த போர்ட் நம்பர் வச்சு நான் ரன் பண்ண போறேன். என்னுடைய அப்ளிகேஷன் எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதுன்னா 80 அப்படின்ற புரோட்டோகால்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதை நான் போய் டைரக்டா ஆக்சஸ் பண்ணாம இந்த போர்ட் நம்பர் வழியா போயிட்டு நான் ஆக்சஸ் பண்றேன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கு நான் 8090 அப்படின்ற போர்ட் நம்பரை ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை போர்ட் நம்பர் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா அத்தனை மைக்ரோ சர்வீஸை நான் ஆன் டாப் ஆஃப் ஒன் சிங்கிள் சர்வர் டெப்ளாய் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? அதை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் எந்த இமேஜ் வச்சு நீங்க பண்ண போறீங்கன்னா HTTPD வச்சு இந்த கண்டெய்னரை நீங்க லான்ச் பண்றீங்க. ஸோ கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்றேன்? அப் ஏரோ பிரஸ் பண்ணி இன்னொரு கண்டெய்னரை நான் லான்ச் பண்ண போறேன். அந்த கண்டெய்னரை வந்து எதுக்காக லான்ச் பண்றேன்னா இன்னொரு மைக்ரோ சர்வீஸை நான் டெப்ளாய் பண்றதுக்காண்டி நான் வந்து லான்ச் பண்ண போறேன். சரியா? என்டர் அடிங்க. இன்னொரு கண்டெய்னர் எனக்கு வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு டாக்கர் PS-A சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்னுடைய லிஸ்ட்டை நமக்கு வந்து இது ஷோ பண்ணும். எத்தனை கண்டெய்னர்ஸ் வந்து நமக்கு லான்ச் ஆயிருக்கு பாருங்க? 2 கண்டெய்னர்ஸ். ஓகே, அண்ட் ஒரே ஒரு சர்வருக்கு மேலேயா இல்லை டிஃப்ரெண்ட் சர்வருக்கு மேலேயா? ஒரே ஒரு சிங்கிள் சர்வருக்கு மேல 2 கண்டெய்னர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியுது? லான்ச் பண்ண முடியுது. அந்த 2 கண்டெய்னர்ஸும் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல ரன் ஆகுது இல்லையா? இப்போ இந்த கண்டெய்னரை ஒன்னொன்னுத்தையும் போயிட்டு நான் வந்து ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணி பார்க்க போறேன். ஒன்னு 8090 வழியா ஆக்சஸ் பண்ண போறேன், இன்னொன்னு 9090 வழியா ஆக்சஸ் பண்ண போறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆஃப் தி சர்வரை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல போட்டு 8090 சொல்லி போடுறோம். வந்து பாருங்க, இட் ஒர்க்ஸ். அதாவது டிஃபால்ட்டாகவே இந்த அப்பாச்சிக்குள்ள ஒரு ஏதோ ஒரு டைரக்டரி இருக்கு. அந்த டைரக்டரிக்குள்ள ஏதோ ஒரு சோர்ஸ் கோட் இருக்கு. அந்த சோர்ஸ் கோட்ல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெஸ்டிங் பர்பஸ்க்காக சும்மா ஒரு சாம்பிள் சோர்ஸ் கூட போட்டு வச்சிருக்காங்க. we are getting this.
அண்ட் சிமிலர்லி we are going to see a 9090 போட்டு பார்க்கலாம். இதுலயும் அப்ளிகேஷன் ரன் ஆகுதா? ரன் ஆகுது. கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் சர்வர்ல டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டு நிறைய மைக்ரோ சர்வீஸ் நம்ம ரன் பண்ண முடியுன்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் வந்து ஹை லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹை லெவலே உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதனால அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் we are going to see another one important command. என்ன கமாண்ட்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள எப்படி நீங்க லாகின் பண்றது, how to login with one single container. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, docker exec கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. -18 போட்டு எந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரோட ஐடி இங்க போட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம நிறைய கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம்ன்றதுனால பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸ், ஏன்னா நிறைய என்விரான்மெண்டல் வேரியபிள், சோர்ஸ், பாத் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இதை நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது வழியா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா you can make use and then you can run shell script. You can also use some Unix commands etc. அதுக்காக நம்ம பைனரி அண்ட் பேஷா நம்ம உள்ளுக்குள்ள போறோம். இப்போ பாருங்க, ஒரு கண்டெய்னருக்குள்ள போயிட்டுமா, நம்ம எந்த கண்டெய்னர் பாருங்க 29ன்னு சொல்லி முடியுது தெரியுமா? அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கும் பாருங்க. கரெக்டா? டிஃபால்ட்டாவே ஒரு ஃபைல் சிஸ்டம் பார்த்து கண்டெய்னருக்கு ஒன்று வந்திருக்கு பாருங்க, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட், ஏதோ ஒரு டிஃபால்ட் சோர்ஸ் கோடை வந்து இது டெப்ளாய் பண்ணி காமிச்சுதா இல்லையா டெஸ்டிங் பர்பஸ்க்காக. அந்த சோர்ஸ் கோடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்டி டாக்ஸ்குள்ள இருக்கும். ஹெச்டி டாக்ஸ்குள்ள இருக்கும். எல்எஸ் கோட் பார்த்தீங்கன்னா index.html இருக்கு. index.html இருக்கு. இந்த சோர்ஸ் கோடு தான் நமக்கு இந்த இமேஜ் மூலமா கொண்டு வந்த அந்த கண்டெய்னர் நமக்கு டெப்ளாய் பண்ணி காமிச்சுது. பட் ஆனால் ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட் என்னவோ அதை இந்த இடத்துல எடுத்து போயிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய்மெண்ட் வில் பி டேக்கிங் பிளேஸ். புரியுதா? இப்படிதான் டெப்ளாய்மெண்ட் வந்து நடக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு சேஞ்சஸ் நான் கொண்டு வர போறேன். இப்போ 29 அப்படின்றது 9090 போர்ட் நம்பரா 8090 போர்ட் நம்பரா சொல்லுங்க? 9090. கரெக்டா? ரைட். நான் என்ன பண்ண போறேன்னா, vi போட்டு index.html நான் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்குறேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஆனால் என்ன சொல்லுது, vi கமாண்டு நாட் ஃபவுண்ட்னு சொல்லுது. ஏன் இந்த மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் கண்டைன்ஸ் ஒன்லி அப்பாச்சி அண்ட் லினக்ஸ் ஓஎஸ். அதை தவிர கிட்டோ, விம்மோ, wgetோ இல்லை வேற எதுவுமே அதுக்குள்ள கிடையவே கிடையாது. ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கு. ஒன்று அப்பாச்சி, இன்னொன்று ஓஎஸ். அப்பாச்சி அண்ட் ஓஎஸ் மட்டும்தான். இப்போ விம் நமக்கு இந்த கண்டெய்னருக்கு தேவை அப்படின்னா எப்படி பண்ணலாம் தெரியுமா? இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நம்ம அந்த விம்மை இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிட்டு அது எப்படி நம்ம பண்ண போறோன்றத பாருங்க. எது பண்ற மாதிரி இருந்தாலும் we have to do a environment refreshment. ஓகே, have to get update இந்த environment, அதாவது நம்மளோட கண்டெய்னரை ஒரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், have to get install vim -yn போட்டு நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ விம் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ மேலே போயிடுறேன் நான். எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா index.html vi index.html இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இப்படி தேவைப்பட்டால் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டாக பெஸ்ட் ப்ராக்டிஸோ இது கிடையவே கிடையாது. நம்மளோட இமேஜ் கண்டைன்ஸ் ஒன்லி அப்பாச்சி அண்ட் லினக்ஸ், பட் நம்ம கண்டெய்னர் கண்டைன்ஸ் அடிஷ்னலி விம். அப்போ மிஸ்மேச்சஸ் பிட்வீன் இமேஜ் அண்ட் கண்டெய்னர் இருக்கா? ஸோ இந்த மாதிரி மிஸ்மேச்சஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ் டு பி ஃபாலோடு. அப்போ அந்த மிஸ்மேச்சஸ் எப்படி நம்ம அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த கிளாஸ்ல இந்த கண்டெய்னர் எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது, இந்த கண்டெய்னர் பேக்கப் எடுத்து அந்த இமேஜை எங்கெங்கெல்லாம் எத்தனை போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃபார் த ரீயூசபிள் பர்பஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் சோர்ஸ் கோட் லெவலில் ஏதோ சேஞ்சஸ் பண்ற மாதிரி நம்ம இங்கே போட போறோம். பிகாஸ் சின்ஸ் வி ஆர் நாட் அ டெவலப்பர், நம்ம இந்த மாதிரி சின்னதா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது தப்பே கிடையாது. அப்படின்னு போட்டுருக்கோம். சார் ஒரு டவுட்ஸ். சொல்லுமா. சார் இப்போ நீங்க ஐபி அட்ரஸ் அந்த டெஸ்ட் H1 இது டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கல்ல சார், அதோட அவுட்புட் பார்த்தோம்ல, அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம உபுண்டு சர்வரோட ஐபி அட்ரஸா சார்? அது ஐபி அட்ரஸ் பிளஸ் போர்ட் நம்பர் கொடுத்தீங்கல்ல? ஆமா 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 ஆமா.
இந்த சர்வர்ல தான் நம்ம அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து 2 அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும்ன்ற ரிக்குவயர்மெண்ட் நமக்கு வந்திருக்கு கிளைண்ட் சைடுல வந்து. ஒரு அப்ளிகேஷனை 8090 போர்ட் நம்பர் வழியா ரன் பண்ணுங்க. ஆனா ஒரு இன்னொரு சர்வர் தானே சார் உபுண்டு சர்வர் சேம் சர்வர் சர்வர் தான், ஒன்னு சிங்கிள் தானே சர்வர். சார் லான்ச் பண்ணது. ஆமா ஆமா ஒண்ணுதான். அதுதான் இப்போ இதுல ஹைலைட். ஓகே சிங்கிள் சர்வர்ல மல்டி அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்றது ஓகே சார். யூசிங் போர்ட் ஃபார்வர்டிங் மூலமா. சொல்லுங்க. ஓகே சார். இதுல டாக்கர் PS-ஏன்னு கொடுத்தீங்கல்ல சார், அப்போ லிஸ்ட் அவுட் ஆச்சுல்ல போர்ட் இது. அந்த PSன்றது என்ன சார்? இப்போ இதுலன்னா லிஸ்ட் அவுட் கொடுக்குறோம், PSன்றது அத டாக்கர் இமேஜஸ்னா இமேஜஸ் நமக்கு காட்டுது இல்லையா? ஸோ டாக்கர் கண்டெய்னர். ஸோ அது கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா PS இஸ் நத்திங் பட் கண்டெய்னரை வந்து நம்ம PS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டாக்கர் ப்ராசஸ். ஸோ மெயின் அதானே. அதனால வந்து டாக்கரை வந்து ப்ராசஸிங் பண்ண வைக்கிறது எதுனா கண்டெய்னர் தான். இமேஜஸ் மட்டும் வச்சு நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால PS அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. -A இஸ் நத்திங் பட் இடன் கண்டெய்னர்ஸும் நம்ம கையில நம்ம காட்டுறதுக்காக நம்ம -A நம்ம போடுவோம். ஸோ நார்மல் யூனிக்ஸோட கமாண்ட்ல ls-larth போடும் பொழுது அந்த ஏன்னு வருது இல்லையா? ஸோ அந்த ஏன் போடுறதுனால இடன் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் நமக்கு வந்து காட்டும். அந்த மாதிரி தான் பார்க்கலாம் இருங்க. ஸோ ஜஸ்ட் சோர்ஸ் கோட் லெவல்ல ஒரு வெரி குட் மேம். சோர்ஸ் கோட் லெவல்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இது எந்த கண்டெய்னர்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9090 போர்ட் நம்பரா இல்லை 8080 போர்ட் 8090 சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் 9090. எஸ் ஆர் நோ? ஸோ அப்போ அங்கே நம்ம சோர்ஸ் கோட்ல சேஞ்ச் பண்ணது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணுமா? ஆகுதா? நான் போயிட்டு ஏதாவது டெப்ளாய்மெண்ட் பண்ணனா கண்டெய்னர்ல என்னோட சோர்ஸ் கோடை நான் அமெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய்மெண்ட் நடக்குதா? எஸ் ஆர் நோ? கரெக்டா? இதுதான் வந்து டாக்கர்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நோ நீட் டு பாதர் அபவுட் எனிதிங் எல்ஸ். ஜஸ்ட் அந்த சோர்ஸ் கோட் எடுத்துன்னு போயிட்டு ஒரு கரெக்டான அந்த லொகேஷன்ல போட்டோம்னா டெப்ளாய்மெண்ட் பாத்ல ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட் வில் பி டேக்கிங் பிளேஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து போர்ட் ஃபார்வர்டிங்கு. அந்த போர்ட் ஃபார்வர்டிங் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியணுன்றதுக்காக ஒரு டயக்ராம் நான் வச்சிருக்கேன். அந்த டயக்ராம் பாருங்களேன். ரிமோட் யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போறாருன்னா டைரக்டா நம்ம அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண விடாம we are just opening one port number over here. அந்த போர்ட் நம்பர் வழியா போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? அந்த போர்ட் நம்பர் வழியா போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம். சிமிலர்லி 9090 வழியா இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம் வித்தின் சேம் உபுண்டு சர்வர்ல. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்வாங்க. எளிமையா உங்களுக்குலாம் புரியணுன்றதுக்காக என்னுடைய எளிமையான இங்கிலீஷ்ல வித் சிங்கிள் மிடில்வேர் we can deploy multiple application using port forwarding method unlike an traditional methodology. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வருக்கு மேல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே டெப்ளாய் பண்ண முடியும், மோனோலித்திக். அது இது மைக்ரோ சர்வீசஸ். இந்த இடத்துல 2 different applications or micro services are running inside Ubuntu, one single Ubuntu server. But port forwarding மூலமா நம்ம அதை enable பண்ணி வச்சிருக்கோம். கிளியரா? port forwardingல ஏதாவது டவுட் இருக்கா? Shall I move on? சரி, இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த கண்டெய்னர் விட்டு நீங்க எப்படி வெளியே வர்றது? சரியா? கண்டெய்னருக்குள்ள இருக்கும் இல்லையா? இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னா எக்ஸிட்னு சொல்லி போட்டீங்கன்னா யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் தி கண்டெய்னர். வெளியே வந்தாச்சு, வெளியே வந்துட்டீங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம்னா புல் பண்றது எப்படி, புல் பண்ண அந்த இமேஜை எப்படி வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கறது, எப்படி வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்றது, அதுக்கப்புறம் லான்ச் பண்ண கண்டெய்னரை எப்படி இடன கண்டெய்னரோ ஏதோ வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னா டாக்கர் பிஎஸ்ன்னு பார்க்கலாம். இடனை பார்க்கணும்னா டாக்கர் PS-A சொல்லி பார்க்கலாம். ஒரு கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்றதுக்கு என்ன கமாண்டு, அந்த கண்டெய்னர்ல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம யூஸ் பண்றது ஜஸ்ட் எக்ஸிட் தான். ஜஸ்ட் எக்ஸிட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிஷ்னலா பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு செஷனை வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ½ hourல நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். சி இப்போ டாக்கர் PS-A சொல்லி போட்டு பாருங்களேன். எத்தனை கண்டெய்னர் இருக்கு? 2 கண்டெய்னர் இருக்கு இல்லையா? இந்த கண்டெய்னர்ல இந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னரை நான் போயிட்டு ஸ்டாப் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஸ்டாப் பண்ண போறேன். அதை எப்படி ஸ்டாப் பண்ண போறேன்னு பாருங்க. எதுக்காக இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டெய்னரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றோம், அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம், அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ கண்டெய்னர்ல போயிட்டு நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணி ஒரு சில பிரச்சனையை சரி பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் வந்து கரெக்ட் ஆயிடும்.
அதனால கண்டெய்னர்ல போயிட்டு எப்படி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றது, கண்டெய்னர்ல போயிட்டு எப்படி லாக்ஸை பார்க்கறது, கண்டெய்னர் எப்படி நீங்க ஸ்டாப் பண்றதுன்ற இந்த மாதிரியான பேசிக் கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னர் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் என்ன? 9090. ஸோ இப்போ போயிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8090 வந்து வித்தவுட் எனி ப்ராப்ளம் இட் ஒர்க்ஸ். பட் 9090 என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணியாச்சு. சைட் கான்ட் பி ரீச்ட். ஏன்னா கண்டெய்னர் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஓஎஸும் ஸ்டாப் ஆயிடும், அப்பாச்சும் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும், அண்ட் விம்மும் நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? இப்போ கண்டெய்னர்லயே நம்ம மொத்த ஆக்சஸையும் செட் பண்ணி வச்சிருக்கிறோமா? அதனால தான் கண்டெய்னர் பெஸ்ட் அப்படின்னா. அதுக்கப்புறமா எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒன்ஸ் அகைன் அப்படின்னா, கிளியர் கொடுத்து நான் மேல இருந்து வரேன். அப்பேரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கமாண்ட் நமக்கு வரும். ஸோ ஸ்டார்ட்னு சொல்லி போடலாம். நீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ போயிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க. ஆக்சஸ் ஆகுமா? ஆகுதான். ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னரை நீங்க கில் பண்ணி பார்க்கலாம். ஸோ கில் பண்ணி பார்க்கலாம். கில்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாப் அண்ட் பாஸ்? ஸ்டாப்புக்கும் பாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கும் பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க படம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஒரு படம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக் வேணும் அப்படின்னா அந்த படத்தை நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கமா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்க பார்ப்பீங்க, கண்டினியூஷன் பண்ணுவீங்க. அதாவது பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு அன்பாஸ் பண்ணி விடுவீங்க. கரெக்டா? இது வந்து பாஸ். அது இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா நிப்பாட்டி வச்சிருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். நிப்பாட்டி வச்சிருக்கோம், தட்ஸ் இட். ஆனா ஸ்டாப் இஸ் நத்திங் பட் படம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்குதுன்னா டக்குன்னு நீங்க உங்களுடைய சிஸ்டத்தை வந்து லாக் அவுட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. திரும்ப நீங்க வந்து மறுபடியும் லேப்டாப் ஆன் பண்ணி மறுபடியும் படத்தை பார்த்தா தான் திரும்ப பார்க்க முடியும். கரெக்டா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஸ்டாப். அப்போ ஸ்டாப்புக்கும் பாஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் பாஸ் பண்ண போறேன். பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சைட் கான்ட் பி ரீச்ட் எல்லாம் வராம சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. எங்க நான் விட்டணும் அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கா, அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிக்குது. நம்ம எங்க விட்டோமோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. திரும்ப அந்த இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். கரெக்டா? கிளைமேக்ஸ். ஸோ அதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம், அந்த நிப்பாட்டி வச்ச இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ரைட்டா? அதை எப்படி நம்ம பண்றதுன்னா அதுக்கான கமாண்டு அன்பாஸ். என்ன பண்ணோம்? அன்பாஸ் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து பாருங்க வித்தவுட் எனி ப்ராப்ளம் அங்கிருந்தே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப டெக்னிக்கலா உங்ககிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாக்கர் அப்படின்னு எடுத்தா கமாண்ட்ஸ் பத்தி தான் கேட்க போறாங்க. அப்போ ஸ்டாப்புக்கும் பாஸுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கில்லுக்கும் ரிமூவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்பாங்க. கில் வெர்சஸ் ரிமூவ். யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கில்லுன்னா என்ன? கில் அந்த லாக் கண்டெய்னர் ஃபுல்லா இதுவாயிரும். ஸோ கில்னா அந்த ப்ராசஸ் இருக்கும். ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் இந்த ரன் ஆயிருக்க ப்ராசஸ் கில் ஆகும், அது ரிமூவ் ஆகாது. பட் ரிமூவ்னா ஃபுல்லா ரிமூவ் ஆகும். வெரி குட். குட் நேம்? ஜெயபாலன். ஜெயபாலன். ஜெயபாலன் கரெக்டா சொன்னார். அதாவது ஒரு கண்டெய்னர் வந்து ரன்னிங்ல இருக்கும், நம்ம கில் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் ஐடி நமக்கு கில் ஆயிடும். நல்லா புரிஞ்சுங்க. கண்டெய்னர் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டு ஸ்டேட்டஸ்க்கு தான் போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டாப்டு ஸ்டேட்டஸ்க்கு போயிடும், ஆனா ப்ராசஸ் ஐடி போயிடும், எரேஸ் ஆயிடும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நியூ ப்ராசஸ் ஐடி நமக்கு வந்துடும். பட் ஆனா நம்ம கண்டெய்னர் அப் அண்ட் ரன்னிங்ல வந்துடும். பட் ரிமூவ் இஸ் நத்திங் பட் டோட்டலா வந்து நம்ம டெலீட் பண்ணிடுறோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டெய்னர் நீங்க யூஸ் பண்ணவே முடியாது அந்த கண்டெய்னர். ஸோ பர்மனென்ட்லி டெலீட்டது ரிமூவ். அண்ட் கில் இஸ் நத்திங் பட் டெம்பரவரிலி நம்ம என்ன பண்றோம்? ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். ஆனா ஸ்டார்ட் பண்ண உடனே பழைய ப்ராசஸ் ஐடி உங்களுக்கு இருக்காது, புதுசா ஒரு ப்ராசஸ் ஐடி உங்களுக்கு வரும். டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் கில் அண்ட் ரிமூவ் பத்தி நீங்க புரிஞ்சுக்கும் போது, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கில் பண்ணி பார்க்க போறேன். எதை? நம்மளோட கண்டெய்னர். சார் அப்போ ஸ்டாப் பண்ணாம நம்மளுக்கு வந்து சேம் ப்ராசஸ் ஐடி கிடைக்குங்களா? இல்ல, ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராசஸ் ஐடி மாறும்.
ஓகே சார். அப்பயே மாறும். அதான் சொல்றேனுங்களே, ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனா கில்ல நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்பெஷலி அந்த ப்ராசஸ் ஐடி மட்டும் கில் பண்ற மாதிரி இருந்தாலும் we can kill it. அந்த ப்ராசஸ் ஐடி மட்டும் எப்படி எடுக்கிறதுன்றதும் நம்ம பார்க்க போறோம் இந்த கொஞ்ச நேரத்துல. ஸோ சம்டைம்ஸ் வந்து கண்டெய்னரை போயிட்டு ஸ்டாப் பண்ணாம ப்ராசஸ் ஐடியை மட்டுமே கூட நம்ம கிளிக் பண்ணலாம் இல்லையா? நீங்க கவனிச்சிருப்பீங்க நிறைய விஷயத்துல ப்ரிமித்தியஸ் வரும்போது நீங்க பாப்பீங்க. அப்ப நான் வந்து ஒரு ப்ராசஸ் ஐடியை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரீபூட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எஸ் சார். அப்படியும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டோமா? எஸ் சார். யா, அது மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஸோ கில் பண்ணி பாருங்களேன். கில் இஸ் ஆல்சோ சிமிலர் டு ஸ்டாப். இப்போ போயிட்டு இந்த 9090 போர்ட் நம்பர் ஓபன் பண்ணீங்கன்னா the site can't be reached அப்படின்னு சொல்லி வரப்போகுது பாருங்க. வந்துச்சா? ரைட். இப்போ மறுபடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட. மறுபடியும் எஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அகைன் நம்மளோட அப்ளிகேஷனு வில் ஸ்டார்ட் ரன்னிங். புரியுதாப்பா? ரன் ஆகிடும். இதுவே நீங்க ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் இன்னும் நம்ம அடிஷ்னலி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதை பார்த்துக்கலாம். இப்போ ப்ராசஸ் ஐடி ஆஃப் ஒன் கண்டெய்னர் எனக்கு தேவை. அந்த ப்ராசஸ் ஐடி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புதுசா ஒரு ப்ராசஸ் ஐடியை கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னா ஹவு டு ஐடென்டிஃபை தி ப்ராசஸ் ஐடி ஆஃப் ஒன் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்காத இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராசஸ் ஐடி ஆஃப் த கண்டெய்னர் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா டாக்கர் டாப் அந்த கண்டெய்னருடைய ஐடி சார் கண்டெய்னருடைய ஐடியை போட்டுட்டீங்கன்னா என்ன சொல்லிட்டு பாருங்க, ப்ராசஸ் ஐடியை காட்டுதான் நமக்கு. அண்ட் பிபிஐடின்னு சொல்லி சொன்னா பேரண்ட் ப்ராசஸ் ஐடின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்தது 5941, இப்ப இருக்கிறது 5972 அர்த்தம். பேரண்ட் ப்ராசஸ் ஐடி இது வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் ஐடி. ஸோ அப்போ ப்ராசஸ் ஐடி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்டு டாப்ன்ற ஒரு கமாண்டு. அப்போ யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், சிபியூ யூட்டிலைசேஷன், அதர் ஐஓ இன்புட் அவுட்புட் யூட்டிலைசேஷன், இந்த யூட்டிலைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்ட் ஏதாவது இருக்கா? அந்த ஸ்டாட்ஸ் எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா we have command called stats அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்டாட்ஸ்ன்ற கமாண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா சிபியூ, மெமரி அண்ட் தென் ஐஓ யூட்டிலைசேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மெமரி யூட்டிலைசேஷன் லிமிட் வந்து நமக்கு 1 GB இருக்கு. கரெக்டா? நம்ம சூஸ் பண்ணது T2.micro. அதில் எவ்வளோ மெமரி யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்குது? 2.543 MB. அப்போ கிட்டத்தட்ட 25% ஆஃப் தி மெமரி மட்டும் தான் அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்குது. இதுவே நீங்க கெஸ்ட் ஓஎஸ் மூலியமா உங்களுடைய அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ற மாதிரி இருந்தா கெஸ்ட் ஓஎஸ்க்கு குறைஞ்சபட்சம் 50% ஆஃப் தி ஓஎஸ் தேவைப்படும், அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். அப்போ 500 MB ஆஃப் ஸ்பேஸ் வந்து அந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கு தேவைப்படும். சின்ஸ் இட் இஸ் கண்டெய்னர், இட் இஸ் யூட்டிலைசிங் ஒன்லி 25% ஆஃப் தி ஆக்சுவல் ஃப்ரம் தி ஆக்சுவல் மெமரி. அப்போ எவ்வளோ? கிட்டத்தட்ட 25% ஆஃப் அவர் அடிஷ்னல் மெமரி யூட்டிலைசேஷனை ரெடியூஸ் பண்ணது எது? நம்மளுடைய கண்டெய்னரு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. மாறினாலுமே அதிகமாலாம் எதுவுமே மாறல, அங்கேயே தான் இருக்கு. ரைட்டா? அப்போ மெமரி யூட்டிலைசேஷனை எது நமக்கு குறைச்சி கொடுக்குது அப்படின்னா கண்டெய்னரு குறைச்சி கொடுக்குதுன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது ஸ்டாட்ஸை நீங்க பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா லாக்ஸ், ஒரு கண்டெய்னர்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஏதாவது சம் சேஞ்ச். இப்போ நம்ம பார்த்தது கண்டெய்னரோட மெமரி தானே சார்? ஆமா, கண்டெய்னரோட ஆமாப்பா, கண்டெய்னரோட மெமரி வந்து அதாவது இந்த கண்டெய்னர் வந்து இந்த உபுண்டு சர்வர்ல எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு மெமரியில அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம T2.micro 1 GB RAM and CPU தானே செலக்ட் பண்ணோம். ஸோ அப்போ அந்த 1 GB இது என்ன எடுத்திருக்கு? 2.543 MB சைஸை கொண்டு எடுத்துக்கிச்சு. எதுக்கு? இந்த கண்டெய்னருக்கு. அப்போ இன்னொரு கண்டெய்னர் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கா 8090, அது ஒரு 2.5 எடுத்துக்கிட்டு இருக்கும். சி டோட்டலி 500 MB கிட்ட எடுத்துக்கிட்டு 500 MB நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து நீங்க வந்து 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க மேல போடுற மாதிரி இருந்தா ஒரு சிங்கிள் உபுண்டு சர்வருக்கு மேல 500 + 500 1 GB ஃபுல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால ஒரு சின்ன சோர்ஸ் கூட டெப்ளாய்மெண்டே பண்ணிருக்க முடியாது. அப்ப கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி மெமரி யூட்டிலைசேஷனை த்ரூ கண்டெய்னரைசேஷன் we can save. Yes or no? ரைட்டா? இது ஒன் ஆஃப் தி மெயின் பெனிஃபிட். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சார் அப்போ நம்ம வெளியே வந்து கரெக்டா நம்மளோட ஓஎஸ்ல இருந்து எவ்வளவு மெமரி ஆயிருக்குன்னு செக் பண்ணா ஈக்குவலா இருக்குமா சார்?
அது என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ டாக்கர் ஸ்டாட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா, டாப் ஸ்டாட்ஸ், அண்ட் we are going to investigate about one particular container. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் லாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு பார்ப்போம். ஏன்னா ரியல் டைம்ல நீங்க ஏதாவது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இனிஷியல் ஸ்டெப்பே வந்து லாக் எடுத்து பார்க்கறது தான். லாக் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நெசசரி இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணிட்டு பிற்பாடு தான் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபிக்ஸை போட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா லாக்ஸ் தான் நம்ம முதல்ல எடுப்போம். அந்த லாக்ஸ் எடுக்கிறதுக்கான கமாண்டு லாக்ஸ்ன்ற கமாண்டு அந்த பர்டிகுலர் கண்டெய்னரை போட்டிங்கன்னா இது வாட்டுக்கு லாக்ஸை நம்ம காட்டும். இப்போ நமக்கு அவ்வளோவா இதை பற்றி விளக்கம் தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. லாக்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு தேர்ட் செஷனில் நான் என்ன சொல்லுவேன்னா எப்படி வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். அப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ லாக்ஸை போய் பார்க்கறதுக்கான கமாண்ட் வந்து டாக்கர் லாக்ஸ். ஸோ சிமிலர்லி வி ஆர் கோயிங் டு சி சம் அதர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். என்னடான்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம். டாக்கரை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லாக்ஸை பார்த்தோம், ஸ்டாட்ஸ் பார்த்தோம், டாப் பார்த்தோம், அண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணி பார்க்கலாம், டாக்கர் இன்ஸ்பெக்ட் அந்த பர்டிகுலர் டாக்கர் ஐடி போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், யூட்டிலிட்டிஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் கொண்டு வச்சிருக்கோன்ற விஷயத்த மொத்தமாக நமக்கு காட்டும். இதில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சின்ற வெப் சர்வர் மிடில்வேர் வந்து இதுக்குள்ள இருக்கும் டிஃபால்ட்டாக இமேஜஸ்குள்ள, அண்ட் லினக்ஸ் ஓஎஸ், அண்ட் தென் ஃபைனலி விம்ன்றதை நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டலேஷன் பண்ணோம். அந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அந்த 3 என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸும் இதுக்குள்ளார இருக்கும் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷனு, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். மெமரி யூட்டிலைசேஷனு, சிபி யூட்டிலைசேஷனு, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ whenever you find a time, ஜஸ்ட் இந்த கண்டென்ட் இங்கிருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணி ஒரு இடத்துல எடுத்து போயிட்டு ஒரு நோட் பேட்ல போட்டு நீங்கள் 1 by 1 செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா என்னுடைய உபுண்டு சர்வர், என்னோட டாக்கர் சர்வரை அதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் மொத்தமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளோ மெமரி இருக்கு, எவ்வளோ சிபியூ இருக்கு அப்படின்ற விஷயத்த அப்படின்னா டாக்கர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம்னா மொத்த இன்ஃபர்மேஷனையும் எனக்கு காட்டும். ஸோ டோட்டல் மெமரி எவ்வளோ, டோட்டல் சிபியூ எவ்வளோ, ஆர்கிடெக்சர் என்ன மாதிரியான ஓஎஸ் டைப் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, உபுண்டு 16.04 LTS அண்ட் கெர்னல் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நமக்கு என்ன பண்ணுது. ஈவன் ஹோஸ்ட் இன்வென்ட்ரியும் நமக்கு காட்டு, ஹோஸ்ட் இன்வென்ட்ரி கிடையாது, ஹோஸ்ட் நேமையும் நமக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், கிளைண்ட் அண்ட் சர்வர் டாக்கர் ஐஓவை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண தெரியுமா, அந்த இன்ஃபர்மேஷனையும் காட்டிட்டு இருக்கு பாருங்க. சரியா? ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாக்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நமக்கு இது காட்டும். சரியா? இதே நீங்க வந்து போயிட்டு என்ன பண்ணலாம், இன்ஃபோன்னு சொல்லி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா எப்படி வந்து ஒரு இமேஜை ரிமூவ் பண்றது, எப்படி வந்து ஒரு கண்டெய்னரை நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ டாக்கர் PS-A சொல்லி போட்டு நான் போட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னா 2 கண்டெய்னர் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஒரு கண்டெய்னர் வந்து அப் அண்ட் ரன்னிங் விச் இஸ் ரன்னிங் யூசிங் போர்ட் நம்பர் 9090, இன்னொரு கண்டெய்னர் 8090 வழியா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள் சர்வர் மூலமா ஒரு சிங்கிள் இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், மல்டிபிள் கண்டெய்னரை லான்ச் பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த கண்டெய்னரை நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் இட். ஸோ ஸ்டாப் பண்றதுக்கான கமாண்டு இதானே. இப்போ டாக்கர் PS அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. டாக்கர் PS அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்கர் PS அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாப் பண்ண அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் தெரியுதா கண்ணுக்கு? இப்ப தெரியுதா? 2வது கண்டெய்னர் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இடன் ஹைட் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஸோ மறைஞ்ச ஒரு கண்டெய்னரை நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா டாக்கர் PS-A போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மறைஞ்சது நமக்கு தெரியுதா? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ரைட்டா? அப்போ மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தட் டைம் யூ கேன் யூஸ் -A. புரியுதா நான் சொல்றது? -A நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்டார்ட், ரைட்? டாக்கர் ஸ்டார்ட், இந்த கண்டெய்னரோட ஐடி போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
சார் நம்ம கில் பண்ணியிருந்தாலும் அந்த லிஸ்ட் நமக்கு வந்துருமா? அதேதான், கில் பண்ணியிருந்தாலும் எக்ஸிட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் தான் வந்திருக்கும். ரைட்டா? ஆனா ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அந்த என்ட்ரி நீங்க ஈவன் அதுதான் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணும். அதான் இது மாதிரி போட்டுருக்கேன். இப்போ போயிட்டு டாக்கர் PS-A சொல்லி கூட போட தேவையில்ல, PS சொல்லி போட்டாலே ரெண்டுமே வந்துடும். ஏன்னா அப் அண்ட் ரன்னிங், ரைட்? தட்ஸ் வை. அப்போ -A அப்போ நமக்கு தேவைப்படாது. -A அப்போ நம்ம போடுவோம், இடனா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸையும் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது எஸ் we can use the -A. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமூவ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கண்டெய்னரை ரிமூவ் பண்ணி பார்க்க போறோம். எப்படி கண்டெய்னர் ரிமூவ் பண்றது அப்படின்னா, we have a command called rm. என்ன கமாண்ட்? rm. docker rm கண்டெய்னர் ஐடி போட்டு நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. you can't remove running container. ரெண்டு வகையில் நீங்க பண்ணலாம். ஒன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரிமூவ் பண்ணலாம், அதர்வைஸ் ஃபோர்ஸ் பண்ணி கூட ரன்னிங் கண்டெய்னரை நீங்க ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. which one is the best one சொல்லுங்க பாப்போம். ஃபோர்ஸ் பண்ணி பண்றதா, ஸ்டாப் பண்ணிட்டு பண்றதா? ஸ்டாப் பண்ணிட்டு பண்றது. ஸ்டாப் பண்ணிட்டு பண்றது தான் பெஸ்ட் ஒன். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு பண்றதை நீங்க பண்ணுங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்றதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸ்டாப் பண்ணிட்டு பண்றது டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் ஐடி கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் கமாண்ட் மேல கொடுத்த கமாண்ட் யூஸ் பண்ண போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்றதை நான் சொல்லி தரேன். -F. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் ஐடியை போட்டுருங்க. போட்டீங்கன்னா கண்டெய்னர் நமக்கு என்னாச்சு? ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ டாக்கர் PS-A போட்டா இந்த இடத்துல அது லிஸ்ட் அவுட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிருக்கேன், ஆகுமா? ஓகே, ஆகல. அப்போ இடம் கூட கிடையாது, எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் கூட கிடையாது, கம்ப்ளீட்லி டெலீட்டட் ஃப்ரம் அவர் சர்வர். நம்மளோட சர்வர்ல இருந்து கம்ப்ளீட்டாவே நம்ம டெலீட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம கம்ப்ளீட்டாவும் டெலீட் பண்ண முடியும். இப்போ இதே கண்டெய்னர் அப்படியே நான் வச்சுக்கிறேன். இன்னொரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, A090 ரன் ஆகிற இன்னொரு கண்டெய்னர், அது அப்படியே இருக்கட்டும். டாக்கரோட இமேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இமேஜ் எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னர் ரிமூவ் பண்றதை பார்த்தோம் இல்லையா, இப்போ இமேஜ் எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்றதை போய் பார்க்கலாமா? ஸோ டாக்கரு ரிமூவ் இமேஜ் RMI. ஓகே, அண்ட் இமேஜ் ஐடின்னு இது இல்லையா, இதை போட்டு நீங்க ரிமூவ் பண்ண பாருங்க. என்ன சொல்றது பாருங்க. unable to delete the image because இந்த இமேஜ் வச்சு ஒரு கண்டெய்னர் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க which is running currently. புரியுதா நான் சொல்றது? அப்போ அது ரன்னிங்ல இருக்கும் பொழுது இமேஜ் வச்சு நீங்க டெலீட் பண்ண முடியாது. ரைட்டா? இமேஜ் நீங்க டெலீட் பண்ற மாதிரி இருந்தா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த கண்டெய்னரை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். தென் ஒன்லி இமேஜ் கேன் பி ரிமூவ்டு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? கண்டெய்னரை போயிட்டு நீ ரிமூவ் பண்ணிட்டு ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்க இமேஜை ரிமூவ் பண்ணலாம். அப்போ கண்டெய்னர் ரிமூவ் பண்றதுக்கான கமாண்டு டாக்கர் rm. ஸோ இங்கே இமேஜ் கண்டெய்னர் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணணும் இல்லையா, ரன்னிங் இல்லையா, அதனால now we can remove your image. பாருங்க, இமேஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? இப்படி வந்து இப்ப போய் பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டா இமேஜஸ் எதுவுமே இல்லை. டாக்கர் PS-A கூட போட்டுருங்க டைரக்டா, நம்ம கண்டெய்னர்ஸும் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம எத்தனை கமாண்ட்ஸ் தெரியுமா பார்த்துருக்கோம் நமக்கே தெரியாம? இதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு செஷனுடைய டாக்குமெண்ட். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோன்றது இருக்கும். இதுல போர்ட் ஃபார்வர்டிங் ரொம்ப முக்கியம். பேசிக் கமாண்ட்ல புல் பண்றது எப்படி? இமேஜஸ், ரன்னு, EXEC, PS, ஸ்டார்ட், ஸ்டாப், கில்லு, ஸ்டாட்ஸ், டாப், லாக்ஸ், இன்ஸ்பெக்ட், RM, RMI, info and then exit. ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது கூட வந்து பாஸ் அண்ட் பாஸும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? And you can also include a Docker restart. So restart க்கும் stop and start க்கு என்னப்பா டிஃபரன்ஸ்? Restart is equal to stop and start. அவ்வளவுதான்.
ஸ்டாப்பை தனியாக பண்ணிட்டு ஸ்டார்ட்டும் பண்ணலாம். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். அது ரெண்டுமே பண்ணிடும், ரெண்டு ஆப்ரேஷனையும் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நவ் த கொஷினரி செஷன் வில் பி ஓப்பன்ட். ஸோ நான் மற்றது எல்லாத்தையுமே எடுத்து நான் இங்கே போட்டு வச்சிருக்கேம்மா. சரியா? கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நான் கேட்குறேன். ஜஸ்ட் முடிஞ்சா கொஷின் நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகே, டாக்கர் அப்படின்றது என்ன கைண்ட் ஆஃப் டூல்ப்பா? டெப்ளாய்மெண்ட்டா, இன்டகிரேஷனா, கான்ஃபிகரேஷன்? ஸோ டாக்கர் அப்படின்றது இட்ஸ் அ டெப்ளாய்மெண்ட் டூல். ஓகே, சூப்பர். ஓகே, டாக்கர் அப்படின்றது கம்பெனியா இல்லைன்னா டாக்கர் அப்படின்றது கான்செப்டா? டாக்கர்ன்ற கம்பெனி என்ன ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கான்? கண்டெய்னர் அப்படின்ற மெத்தடை கொண்டு வந்திருக்கான். ரைட்டா? கண்டெய்னரைசேஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? டெப்ளாய்மெண்ட் பண்றோம். ரைட். See, what are all the three ways of deployment is possible in the real-time industry? Three: traditional method, virtual machine, container. And virtual machine la on top of host OS ஏதோ ஒரு லேயர் ஒன்று வரும், இன்டர்ஃபேஸ். என்ன இன்டர்ஃபேஸ் அது? மிடில் ஹைப்பர்வைசர்ல ஏதாவது ஒரு கம்பெனி நேம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பார்த்தது VMware. சோ அந்த VMware மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே ஓகே, ஒன் செகண்ட். இப்ப கேக்குதுங்களா? ஸோ அப்போ அந்த ஹைப்பர்வைசர் அப்படின்ற சாஃப்ட்வேரை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல. வெர்ச்சுவல் மிஷின்ல பண்ண டெப்ளாய்மெண்ட் ஹைப்பர்வைசர் மூலமா பண்ணாங்க. ஸோ ஹைப்பர்வைசர் அலோவ்ஸ் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் டாப் ஆஃப் ஒன் சிங்கிள் ஹோஸ்ட் OS அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மோர் தென் எனஃப். அத நமக்கு வந்து VMware தெரியுன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் யூகத்தை கிரியேட் பண்ணிக்கிடுங்க, அவ்வளவுதான். அண்ட் கண்டெய்னரைசேஷன்ல வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆர் அவைலபிள்? கெஸ்ட் OS அப்படின்ற கான்செப்ட் இருக்கா கண்டெய்னர்ல? இல்ல இல்ல. இது மூலமா என்ன பெனிஃபிட்? மெமரி யூட்டிலைசேஷன் எவ்வளவு குறைக்க முடியும்? ஆல்மோஸ்ட் 50% வைஸ் நீங்க சொல்லுங்க. க்ளோஸ் டு 50% வந்து நம்ம குறைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்க அப்ளிகேஷன் இது ஈஸி டு அட்வான்ஸ் பாத்துறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க இப்போ ஈஸி டு அட்வான்ஸ் பார்க்கும் பொழுது அப்ப சொல்லி கொடுப்பாங்க டிஸ்க் அலோகேஷனுக்குள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல சி டிரைவ் 1 GB தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னா 44% மட்டும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 56% வந்து ஓஎஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் எடுத்துக்கும் சி டிரைவ்ல இருந்து. ரைட்டா? அப்ப என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 MB கிட்ட மெமரிக்கு எடுத்துக்குது. 500 MB கிட்ட மெமரிக்கு எடுத்துக்குது. ஆனா இந்த கேஸ்ல கண்டெய்னருக்கு ரிக்வயர்ட்ஸ் ஒன்லி 2.5 MB, அவ்வளவுதான். ஓகே, 250 MBன்னு வச்சுக்கலாம். அது GB கணக்குல வச்சிருக்காங்க. 250 MB சைஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படுது இன்ஸ்டெட் ஆஃப் 500 MB. ஆல்மோஸ்ட் வந்து 50% ஆஃப் தி மெமரி யூட்டிலைசேஷனை ஒவ்வொரு கண்டெய்னரும் குறைக்குதுன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப கெஸ்ட் OS எலிமினேட் பண்றதுனால மெமரி யூட்டிலைசேஷன் நம்ம என்ன பண்ண முடியுது? அழகா நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. குறைச்சி நம்மளால ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண முடியுதுன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 3, என்ன இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மெமரி யூட்டிலைசேஷனை ரெடியூஸ் பண்ணுது. இன்னொரு விஷயம், ரீபூட்டிங் ஈஸியா கஷ்டமா? ரீபூட்டிங் ஒரு மைக்ரோ சர்வீஸ் நீங்க போயிட்டு ரீபூட் பண்றது ஈஸியா? அதாவது ஒரு கண்டெய்னர் நீங்க போயிட்டு ரீபூட் பண்றது ஈஸியா? இல்ல போயிட்டு ஒவ்வொரு சர்வருக்குள்ளேயும் ஒவ்வொரு வெர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயும் போயிட்டு லாகின் பண்ணிட்டு அந்த சர்வரை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ஈஸியா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டெய்னர் லெவல்ல நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட்டா? அண்ட் ஃபைனலி rebooting வந்து ஈஸின்றீங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் which one is the easiest one? கண்டெய்னர் லெவல் மெயின்டெனன்ஸா, அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸா, இல்லைன்னா வெர்ச்சுவல் மிஷின்ல போயிட்டு நம்ம பண்றது மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியா இருக்குமா? கண்டெய்னர் லெவல் தான். ஆப்வியஸ்லி கண்டெய்னர் லெவல் தான். ரைட். வாட் இஸ் போர்ட் ஃபார்வர்டிங்? சர்வர்ல பர்టిక్యులர் specific port range application பர்టిక్యులர் port range ஓபன் அவ்வளவுதான். ரைட்டா? specific port range. எய்ம் என்ன? ஆமா,
நம்மளோட எய்ம் என்ன, ஒரு சிங்கிள் சர்வருக்கு மேல மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் நம்ம டெப்ளாய் பண்ணி ரன் பண்ணணும். அண்ட் எல்லா மைக்ரோ சர்வீஸையும் ஒரே சர்வருக்குள்ள நம்ம டெப்ளாய் பண்ண முடியாது இல்லையா. ஒரே சர்வருக்குள்ள பண்ண முடியும், ஆனா அது மோனோலித்திக்கா மாறிடும், அது சிங்கிள் அப்ளிகேஷனா தான் இருக்கும். அப்ப நம்ம மல்டி அப்ளிகேஷனை நம்ம டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா போர்ட் நம்பர் நம்ம ஓபன் பண்ண போறோம் ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸ்க்கும். ஸோ அந்த போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ரவுட் பண்ணி ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் நம்ம தனித்தனியா நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ தட் we need a port forwarding கான்செப்ட். சரியா, நம்ம 2 மைக்ரோ சர்வீஸ் நம்ம டெப்ளாய் பண்ணோம் இல்லையா. ஒரு மைக்ரோ சர்வீஸ் எந்த போர்ட் நம்பர் வழியா ரன் ஆச்சு? 8090. இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் 9090. வெரி குட். சி அப்பாச்சி அப்படின்ற இந்த மிடில் வேர் மூலியமா, அப்பாச்சி அப்படின்ற இந்த வெப் சர்வர் மிடில் வேர்ல ஓகே நீங்க பாத்தீங்க ஒரு கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணோம், லான்ச் பண்ணோம். அந்த கண்டெய்னர் லான்ச் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம லாகின் பண்ணி பார்த்தோன்னே டிஃபால்ட்டா ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தா சோர்ஸ் கோட் இருந்தது. அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து எது சொல்லுங்க பார்க்கலாம். HT docs. அப்போ ரியல் டைம்ல நம்மளோட சோர்ஸ் கோட ப்ரோக்ராம எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு எங்க போடுவோம், நம்ம ஒரு வார் ஃபைலோ இல்ல ER ஃபைலோ HD docs குள்ள நம்ம போட்டோம்னா அந்த பர்டிகுலர் அந்த என்ன இது என்ன பண்ண கண்டெய்னர் அந்த சோர்ஸ் கோட நமக்கு டெப்ளாய் பண்ணி அப்ளிகேஷனை நமக்கு கொடுத்துரும். புரியுதா, அப்ளிகேஷனா நமக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறமா how to identify one particular containers உடைய process ID நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? top command sir. docker top. ஆமா. And how to identify memory utilization? stats. And how to identify the logs? Docker one container ஓட logs எப்படி கண்டுபிடிக்கிறது? docker logs container ID. ஆமா, docker logs. கரெக்ட்டா? சூப்பர். What is the difference between kill and remove? Temporarily killing the process ID is kill. Remove வந்துட்டு permanent deleting the container. So deleting, very good man. Deleting completely deleting அப்படின்னா remove அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது அர்த்தம். kills nothing but ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். ஆனா கில் பண்ணி நம்ம இது பண்றதுனால என்ன ஆகுது, ப்ராசஸ் ஐடி மாறும் நமக்கு. ரைட்டா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. அண்ட் பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? சார் கண்டெய்னரை கில் பண்ண முடியாதுல சார். கண்டெய்னரை கில் பண்ண முடியும், ப்ராசஸ் தானே சார் கில் பண்ணும். கண்டெய்னருக்குள்ள இருக்க ப்ராசஸ் ஐடியும் சேர்ந்து கில் ஆயிடும். அதெல்லாம் புரியுதா? நியூ ப்ராசஸ் ஐடி நமக்கு கிடைக்குன்னு அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சரி, இப்போ கண்டெய்னரை கில் பண்ணா ப்ராசஸ் ஐடி நம்ம கண்டெய்னர் கில் பண்ற கமாண்ட் என்ன சார்? அதே கமாண்ட் போட்டு காமிச்சினப்பா, அதேதான்ப்பா. டாக்கர் கில் கண்டெய்னர் ஐடி, அவ்வளவுதான். நீங்க ஸ்டாப் பண்றீங்க இல்லையா, டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் ஐடி கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி டாக்கர் கில் கண்டெய்னர் ஐடி, அவ்வளவுதான். நீங்க கில்னா ப்ராசஸ் ஐடி தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இங்க பாத்துங்க, ப்ராசஸ் ஐடி நம்ம டாப் வச்சு கண்டுபிடிப்போமா, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ஐடி மட்டும் நீங்க கில் பண்ணணும்னா கில் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் ஐடி இந்த மாதிரி போட்டு நீங்க கில் பண்ணிட்டு திரும்ப நீங்க கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேற ப்ராசஸ் ஐடி வரும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரீபூட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். சரியா? ஸோ இப்படி நீங்க போட்டீங்கன்னா மொத்தமாவே முடிஞ்சு போயிடும். டாக்கரு கில்லு அந்த கண்டெய்னர் ஐடி போட்டீங்கன்னா மொத்தமாவே முடிஞ்சிடும். நம்ம தனித்தனியா பண்ண வேண்டியது கிடையாது. சரியா? பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? பாஸ்னா கரண்ட் ஸ்டேட்டை சேவ் பண்ணி வச்சு மிஷின் வந்து அதோட ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்டிவா தான் இருக்கும், ஆனா அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம். ரைட் ரைட். ஸ்டாப்னா வந்து கம்ப்ளீட்டா அதோட ஸ்டேட்டை வந்து ஸ்டாப் ஆமா, ஷட் டவுன் பண்ற மாதிரி. வெரி குட், வெரி குட், குட் குட் குட். கீப் இட் அப், கீப் இட் அப். How to log in with one container? என்ன கமாண்ட்? ஒரு கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? அந்த இதை மட்டும் சொல்லுங்க. ஒரு கண்டெய்னருக்குள்ள நம்ம உள்ள போறதுக்கு என்ன கமாண்ட்? அதெல்லாம் விட்டுருங்க, அந்த இது மட்டும் சொல்லுங்க. மெயின் இது மட்டும். எப்படி வந்து ஒரு இமேஜ் நம்ம கண்டெய்னரா நம்ம லான்ச் பண்ணோம், அதுக்கு என்ன கமாண்ட்? இமேஜஸ் சிம்பிளா நாம வச்சுக்கணும். ரைட். இப்போ டாக்கர் ரப் அப்படின்றது
இட்ஸ் a பப்ளிக் ரெபாசிட்டரியா பிரைவேட் ரெபாசிட்டரி அது? Public. ஆமா, டாக்கர் ஹப் வந்து இட்ஸ் a பப்ளிக் ரெபாசிட்டரி. இந்த பப்ளிக் ரெபாசிட்டரியில இருந்து ஓகே நம்ம ஒரு இமேஜை ப்ரீடிஃபைன்ட் இமேஜை நம்ம எடுத்துட்டு வரணும்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் என்ன? Pull. Doctor. அவ்வளவுதான், புல் பண்ணி கொண்டு வரோம், அவ்வளவுதான். ரைட்டா? சூப்பர். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு புஷ் பண்றது எப்படி, நம்மளே ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போறோம், அந்த இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம எப்படி புஷ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? அது அப்புறமேட்டு மிஸ் மேட்சஸ் வந்தது இல்லையா, இமேஜுக்கும் கண்டெய்னருக்கும் இடையில ஒரு மிஸ் மேட்ச் வந்தது. எஸ் ஆர் நோ? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தடவை போயிட்டு ஒரு ப்ரீ டிஃபைன்டு இமேஜை நம்ம புல் பண்ணி கொண்டு வரும்பொழுது which contains only Apache and Linux OS. பட் அடிஷ்னலி நம்ம என்ன பண்ணோம், இன்சைட் தி அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் விம் நம்ம கொண்டு வந்தோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இல்லையா? அப்போ மிஸ் மேட்சஸ் பிட்வீன் அவர் இமேஜ் அண்ட் கண்டெய்னர் இருக்கிறத நீங்க பாத்தீங்க. இந்த மிஸ் மேட்சஸ் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்றது அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ புல் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம், ரன் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் EXEC வழியா உள்ளுக்குள்ள போயிட்டோம், எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஒரு கண்டெய்னர்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா எப்படி வருவீங்க, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? Exit. And how to remove one container? What is the command? RM. Doctor. RM ID. If it is running, then how to remove it? Minus Stop. Hyphen F or otherwise Stop பண்ணிட்டு remove பண்ணிட்டேன். stop and remove. கரெக்டா? ரெண்டு வகையில பண்ணலாம். And how to remove one image? RMI. Okay. Two different containers are running with this particular image. In the image வச்சு two different image containers are running அப்படின்னா அந்த நேரத்துல எப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியும்? பண்ணி ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் தான் இமேஜ் அப்ப அந்த ரெண்டு கண்டெய்னர் நம்ம ரிமூவ் பண்ணணுமா இல்ல ஒரு கண்டெய்னர் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும்? ரெண்டுமே. இல்ல ஒரு 20 கண்டெய்னர் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஒரு சேம் இமேஜ்ல. அப்ப 20யுமே நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு ரிமூவ் பண்ணணுமா, அதர்வைஸ் ஒரு ரெண்டு மட்டும் பண்ணா போதுமா? 20 அந்த 20 கண்டெய்னர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் remove பண்ணிடணும், then only we can remove our image. ரைட்டா? அத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். Okay, what is the difference between Docker PS versus Docker PS-A? hidden files is பார்த்தோம். hidden files are hidden containers. hidden containers. Okay, அந்த hidden containers இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து நான் ஸ்டாப் பண்றேன் இல்லனா கில் பண்றேன், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அந்த கண்டெய்னர்? hidden. exited ரைட்டா? எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரை நீங்க போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா you have to make use -a as a option. ஓகே, இப்போ ஒரு கண்டெய்னர் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிற்பாடு அந்த கண்டெய்னர் நான் போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுக்கு நான் டாக்கர் PS-A சொல்லி கூட போட்டு பார்க்கறேன். தெரியுமா? இருக்குமா? இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். என்டையர்லி இட் ஹஸ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் அவர் டாக்கர் சர்வர் அப்படின்னு அர்த்தம். ஸோ we cannot use it for our project management further. அந்த மாதிரி தான் அதுக்கான அர்த்தம். புரியுதாப்பா? ரைட்டா? இதெல்லாம் வந்து பேசிக் கமாண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் டாக்கர் ஆர்கிடெக்சர்ல 3 முக்கியமான ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன ஸ்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். client, daemon, registry. Daemon, registry. client, daemon, registry. daemon எங்க இருக்கும்? நம்மளோட டாக்கர் ஹோஸ்டுக்குள்ள இருக்கும். ஓகே, அதுக்கு அப்புறம் registry is nothing but our டாக்கர் அப் மாதிரி நெக்ஸஸ் மாதிரியான பப்ளிக் ஆர் பிரைவேட் ரெபாசிட்டரிஸ். ஓகே, வேர் ஆக்சுவல் இமேஜஸ் வில் பி கெப்ட். நம்ம எழுதுற இமேஜும் அங்கே எடுத்து போய் போடலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற இமேஜும் நம்ம எடுத்துக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி அந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். கிளைண்ட் சைட்ல இருந்து கமாண்டிங் பண்றாங்க, கமாண்டிங் பண்றத டாக்கர் ஹோஸ்ட் என்ன பண்ணுது, டீமான் வழியா எடுத்துன்னு போயிட்டு ரெஜிஸ்ட்ரியில இருந்து தேவையானதை புல் பண்ணி கொண்டு வந்து நமக்கு இமேஜஸா லான்ச் பண்ணி இமேஜஸா முதல்ல பில் பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் கண்டெய்னரா நமக்கு லான்ச் பண்ணி கொடுக்கும். அந்த கண்டெய்னருக்கு மேல நம்ம அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். சரியா? இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கணும். 4 important components of Docker. சொல்லுங்க பார்க்கலாம். Docker file, Docker image, containers, Docker container, Docker hub.
images repository. container hub. Docker hub. கரெக்டா. இதுல இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஓரளவுக்கு இமேஜஸ் பத்தி பார்த்தோம், கண்டெய்னர் பத்தி பார்த்தோம், ஹப் பத்தி லைட்டா பார்த்தோம். ஆனா ஃபைல்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்மளே போயிட்டு ஒரு டாக்கர் ஃபைலை எப்படி நம்ம ரைட் பண்ண போறோம், அதை எப்படி நம்ம இமேஜஸா கன்வெர்ட் பண்ண போறோம், அந்த இமேஜஸை நம்ம கடைசியில எடுத்துன்னு போயிட்டு ஒரு பப்ளிக்கோ இல்ல பிரைவேட் ரெபாசிட்டரிக்குள்ளேயோ எப்படி நம்ம புஷ் பண்ணி விட போறோம். நம்ம புஷ் பண்ணது யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க, ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறாங்க, இல்ல நம்மளே கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. புரியுதா நான் சொல்றது? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அட்வான்ஸ்டுனா கஷ்டமா இருக்கும்னு சொல்லி கவலையப்படாதீங்க. இதை விட நான் எளிமையாவே உங்களுக்கு எடுப்பேன். ரைட்டா? பியூர்லி ஐ எம் சேயிங் கைஸ், டாக்கர் அப்படின்னா கமாண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கேட்க போறாங்க கொஸ்டின். ரைட்டா? அதே மாதிரி இன்டகிரேஷன் பண்ணும் பொழுது டாக்கர் இல்லாத ஒரு சிஐஎன்சிடி ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நவடேஸ். ஏன்னா I said 65% of the project வந்து டாக்கர் வச்சு தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? அதனால நீங்க படிங்க நல்லபடியா. அண்ட் மோரோவர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே 23 years வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாண்டர்ட் ஷட்டர் ஸ்கோப் இன்டர்நேஷனல்ல. என்னோட பேட்ச்மேட் தான். டிபில இருந்து டிபில எக்ஸ்பர்ட்டா இருந்தவர். இன்னைக்கு வந்து மூவ் டு AWS அண்ட் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட். AWS இருக்கு, மெயின்லி AWS இருக்கு. டெவாப்ஸ்ல என்ன தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? டாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெராஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்சிபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட சொல்றாரு, எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க, தேடிட்டு இருக்காங்க, ஆளுங்க வேணுமா, நிறைய பேர் வேணுமா. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே ஒர்க் பண்றாங்கல்ல SCBல ஒர்க் பண்றவங்களுக்கு யாருக்குமே தெரியலையா AWS, அந்த யாருக்குமே டெவாப்ஸ் தெரியலையா. அவங்க மேல எல்லாம் ஃபால்ட் கிடையாது. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா எதுவுமே அவங்களால படிக்கவே முடியாது. பட் we got a chance. நம்ம புது விஷயத்த படிச்சுட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டிமாண்ட் அதிகமாயிடும். தேடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா போயிட்டு உள்ளுக்குள்ள நீங்க ஷைன் பண்ணலாம், வேற லெவல்ல நீங்க செட்டில் ஆகலாம். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்படி சின்ன சின்ன விஷயத்தை தான் இன்டர்வியூல கேட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் வாட், how to integrate with the Jenkins, how to deploy one application using Docker. அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த பாத்துல வைக்கிற சோர்ஸ் கூட நாங்க டெப்ளாய் பண்ணுவோம், ஜென்கின்ஸ் மூலியமா நாங்க இன்டெகிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி பேச கத்துக்கிட்டீங்கன்னா சிஐஎன்சிடி ப்ராஜெக்ட், தட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப். சரியா? இப்போ பேச கத்துங்க. சோர்ஸ் கோட் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டூல் உங்களுக்கு தெரியணும், இன்டெகிரேஷன் பண்றதுக்கு ஒரு டூல் தெரியணும், டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு டூல் தெரியணும், மானிட்டரிங்க்கு ஒரு டூல் தெரியணும், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டூல் தெரியணும். மொத்தத்துல ஒரு 5 டூல் உங்களுக்கு தெரிஞ்சா எனஃப். போயிட்டு உள்ள போயிட்டு நீங்க நல்லபடியா சர்வைவல் பண்ணிடலாம். சரியா? அதில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் எதுனா டாக்கர். அண்ட் மெயின்லி நான் முக்கியமான டூல் நான் சொல்லாம விட்டுட்டேன், என்னுடைய ஃபேவரட் டெராஃபார்ம். ஸோ அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா கற்று வச்சுக்கோங்க. நல்ல லைஃப் இருக்குமா? ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. அண்ட் இந்த ரிவ்யூஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபைல்ல எங்க போடுறேன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே இருக்கு பாருங்க, டாக்கர் செஷன் 1 அஜெண்டான்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க, நல்லா படிங்க, விட்டுறாதீங்க, இன்னைக்கே முடிச்சிருங்க டாக்கர் 1. ஏன்னா நாளைக்கு பொழுது சீக்கிரம் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாலிடிக்ஸ்ல இருப்பீங்க, நீங்க எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு கவுண்டிங் இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. ரைட்டா? அப்படியே டைம் பாஸ் ஆகிடும். அதனால இன்னைக்கே முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க மாமாவோ மச்சானோ யாரோ ஒருத்தர் பாலிடிக்ஸ்ல நின்று இருப்பீங்க. என்ஜாய் ஹேவ் ஃபன் கைஸ். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே கிளாஸ். முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. சரி, இப்போ டாக்கர்ல வந்து இப்போ லினக்ஸ் மெஷின்ல வந்து விண்டோஸ் ஐஎஸ் இருக்கிற ஒரு டாக்கர் இமேஜ் புல் பண்ணி ரன் பண்ண முடியும் சார்? பண்ணலாமேப்பா. கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா பண்ணலாம்ப்பா. இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வருது இல்லைங்களா, அங்க போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். சார் ஒரு டவுட் சொல்லுமா. ட்ரிவியல் டவுட் சார். இந்த ஆர்எஸ்ஏ கீ நீங்க கிரியேட் பண்ணுவீங்க சார், அந்த ஆர்எஸ்ஏ கீயை போட்டு ஜென்ரேட்ல போட்டு பிபிகேவா பண்ணணுமா சார்? ஆமாம்மா. அதுல நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது கீ ஃபேஸ் ஐடின்னு ஏதாவது கொடுக்கணுமா சார்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லையம்மா, நார்மலா புட்டிஜன் வழியா நீ பண்ணி. நான் இப்போ வந்து கீபேட்ஸ்ல போயிட்டு ஜென்ரேட் கீபேட்ஸ் ஏதாவது ஒரு கீபேட் ஆர்எஸ்ஏன்னு ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வந்து நான் புட்டி ஜென்ரேட்டர்ல லோட் பண்ணி அதை பிபிகேவா சேவ் பண்ணா போதுமா சார்? அது போதுமா.
அதாவது ஒண்ணுமே கிடையாதுமா. அமேசான் ப்ரொவைடடு பிரைவேட் கீ வந்து பெம், பிரைவசி என்ஹான்ஸ்டு மெயில். அது வந்து அதை வச்சே நம்ம டீக்ரேட் பண்ணி விண்டோஸ் சர்வரா இருந்தா ஒரு பாஸ்வேர்டு வரும், நம்ம லாகின் பண்ணிடுவோம் வித்தவுட் எனி ப்ராப்ளம். கரெக்டா? அதுவே லினக்ஸா இருந்தா லினக்ஸ் சர்வரை நம்ம எது வழியா லாகின் பண்றோம்? புட்டி வழியா லாகின் பண்றோம். அந்த புட்டின்ற டூல் வந்து அமேசான் ப்ரொவைடட் பெம்ன்ற ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அமேசான் கொடுத்த அந்த பெம்ன்ற பிரைவேட் கீ ஃபைல புட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைவேட் கீ ஃபைல நம்ம மாத்துறோம். புரியுதா? அவ்வளவுதான் நம்ம பண்றோம், வேற எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ண போறோம். சரியா? சொல்லுங்க. கில்லுக்கும் ரிமூவ்க்கும் டிஃபரன்ஸ் சொன்னீங்க, அப்புறம் ஸ்டாப்புக்கும் பாஸ்க்கும் சொன்னீங்க. கில் ஸ்டாப்புக்கும் என்ன சொல்றீங்க? கில்லு கில் ஸ்டாப் ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. ஏன்னா ரெண்டுமே வந்து நிறுத்திட்டு திருப்பி ஆன் பண்ணுது. ஆமா ஆமா, ரெண்டுமே நிறுத்திட்டு ஆன் பண்றது தான். ஸோ அதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் வந்து எதுவும் கிடையாதுமா. அதுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே ப்ராசஸ் ஐடி மாறும், ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலுமே ப்ராசஸ் ஐடி மாறும். நான் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா ஒருவேளை ப்ராசஸ் ஐடி மாறாம இருக்குமான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி மாறிச்சு. அதே மாதிரி கில் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலுமே ப்ராசஸ் ஐடி மாறினதை நான் பார்த்தேன். புரியுதா? அதனால தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கில் அண்ட் ஸ்டாப். ரைட்டா? மெயினா அவங்க என்ன கேட்பாங்கடான்னா பாஸுக்கும் ஸ்டாப்புக்கும் உண்டான டிஃபரன்ஸ் கேட்பாங்க, கில்லுக்கும் ரிமூவ் உண்டான டிஃபரன்ஸை கேட்பாங்க. அது மட்டும் பார்த்துங்க, ஃபோக்கஸ் பண்ணி. ரைட்டா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், எல்ஸ் வி கேன் க்ளோஸ். சார் அந்த டாக்கர் ஹப் நம்ம லாகின் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம்மா, ஒன்று லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்கம்மா. அது ப்ரௌசர்ல கிரியேட் பண்ணிக்கிட்டோம் சார். ஆனா நம்ம இங்க அதை வந்து கால் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனும் கேட்கல சார். ஜஸ்ட் இன்ஸ்டால் டாக்கர் ஐஓன்னு போட்டு நம்ம அப்படியே ஃபுல் பண்ணிக்கணும் சார். எது? ஓ, இப்போ கேட்காது. ஏன்னா பப்ளிக் ரெபாசிட்டரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜோட ஐடி டாக்கர் புல் HTTPன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்ல நம்ம புல் பண்றோம் இல்லையா, இது டிஃபால்ட்டா போயிட்டு பப்ளிக் ரெபாசிட்டரியை ஹிட் பண்ணி அங்க இருந்து நமக்கு வந்து புல் பண்ணி கொண்டு வந்துரும். சொல்றது புரியுதா? சோ டிஃபால்ட்டா போயிட்டு லாகின் இல்லைனாலும் நம்ம பண்ண முடியும். ஆனா எதுக்காக நான் லாகின் கிரியேட் பண்ண சொல்றேன்னா, அடுத்த கிளாஸ்ல உங்களோட லாகின் இருக்கு தெரியுமா, அதுக்குள்ள நீங்களே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி புஷ் பண்ணி விட போறீங்க, வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்க போறீங்க புஷ் பண்ணது போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் சொல்றேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரில்லியன்ட் क्वेश्चंस. இதெல்லாம் நல்லா கேக்குறீங்க. வேற சோ ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கா டாக்கர் பத்தி? சோ பெருசா மலை மாதிரி இருந்ததா, ஹிமாலயாஸ் மாதிரி? இப்ப லைட்டா குன்று மாதிரி ஆயிடுச்சா? ஆச்சா இல்ல ஹிமாலயா மாதிரியே தான் இருக்கா இன்னுமே? சொல்லுங்க. அவ்வளவுதான். we can make everything easy. As our Thalai said, make it simple, make all simple lifeல. and தளபதி சொன்ன மாதிரி all is well. இந்த ரெண்டு தான் லைஃப்ல. make it simple, all is well. இது ரெண்டுத்தையும் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஓகே, அவரும் நல்லவர் இவரும் நல்லவர், ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்துக்கணும். அவன் தான் நல்லவன், வாழ தெரிஞ்சவன். இல்ல அவர் தான் இவர் தான் சொல்லிட்டுலாம் ஏட்டையா கூட தான் நான் போவேன், கோர்ட்டுக்கெல்லாம் சுத்திட்டு கடைசி வரைக்கும். இந்த காலத்துல விரோதத்தை வளர்த்துக்காம நல்லபடியா எதிரிகள் யாரும் இல்லாம focused on your objective and come up well. Okay, God bless you, take care guys, have a nice day, bye bye. Thank you sir. Thank you, bye. Thank you sir. Thank you. Bye sir. Bye. Stop.